ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ நம்ம சைடில் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸோட டிஸ்கஷனுக்கு போகலாம். ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியர் தான் ஆதி, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த இன்ஸ்டியூட்லேயுமே உங்களுக்கு கிளாஸஸ் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதோட சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். ஆஸ் இட் இஸ் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் அதோட ஸ்டாண்டர்டு தெரியும். அதுக்கப்புறமா தான் நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா? அந்த வகையில் நம்ம மட்டும்தான் உங்களுக்கான டிஸ்கஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்ததுக்கப்புறமாவும் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம், ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு ரெகுலராக கிளாஸஸ் இருக்கும்ப்பா. ஸோ நம்ம கைடன்ஸ் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு கிளாஸஸ் கொடுப்போம், அதுக்கப்புறமா அதில் டிஸ்கஷன்ஸ் கொடுப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்லேயுமே பார்த்துக்கலாம். ஸோ குட் ஈவினிங் சுரேஷ் கோபி, ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ஆதி, சுரேஷ் கோபி எல்லாருக்குமே ஒரு வேக்கன்சிஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகே? ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் வந்து ஆல்ரெடியே நீங்கள் நல்ல ரேங்க் தான் எடுப்பீங்க. பட் இந்த முறையும் என்ன பண்ணுங்கன்னா இன்னும் நல்லா பண்ணுங்கள். ஸ்டேட் ஃபஸ்ட்டாகவே வருவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகே? வித்தவுட் எனி டிலே நம்ம இப்போ டிஸ்கஷனுக்கு போகலாம். ஆல்ரெடி நான் ஒரு டிஸ்கஷன் முடிச்சிருக்கேன்ப்பா, ஓகேங்களா? ஸோ டிஎன்இபியோட டிஏக்கான கொஷின் பேப்பரை தான் நம்ம அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2024 நமக்கு நடந்துச்சு, ஓகேங்களா? அப்போ டிஎன்இபி நடக்கலை. ஸோ டிஎன்இபியோட எக்ஸாம் நடக்கலை. பட் அந்த சிலபஸில் ஒரு கொஷின் நடந்துச்சு, ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதோட டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அடுத்த டிஸ்கஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து 35 கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? ஆமாம் ஆதி, நீங்கள் யாரை கேட்டாலுமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு டிஸ்கஷனு. ப்ரீவியஸ் இயர் கொஷினே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க மாட்டாங்க. சும்மா எல்லோரும் கோர்ஸ் செல்லிங்காக டெமோ வீடியோஸ் போடுவாங்க. ஸோ பட் மற்றபடியே எதுவுமே இருக்காது. ஸோ அது எல்லாருமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். இனிஷியலாக ஒரு கோர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா உள்ளே போய் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்ற மென்டாலிட்டி நிறைய இடத்துல இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம், ஓகேயா? ஸோ நமக்கு டிஏக்கான கோர்சஸ் போயிட்டுருக்குப்பா, ஓகேங்களா? பர்டிகுலராக டிஏவோட கோர்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ மோர் டீட்டெயில்ஸ் இருக்குதுலாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏஐக்கான கோர்சஸும் நம்மக்கிட்ட இருக்குது, ஓகே? கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒர்க்கிங் ஏஇ, ஓகே? ஸோ டிஎன்இபியோட ஒர்க்கிங் ஏஇஸ் அண்ட் பிடபிள்யூடிஸோட ஏஇஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. கண்டென்ட் வைஸாக எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம், ஓகே? அதை தவிர்த்து டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணும் சார், நான் வந்து செல்ஃபாகவே படிச்சுக்கிறேன். நம்ம சேனல்லையே நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் செல்ஃபாக படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும். அப்படி இருக்கிற ஆஸ்பிரன்ஸை இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இங்கே பார்த்தோம்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டு நீங்கள் வந்து உங்களோட மிஸ்டேக் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம், ஓகே? குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் ஸோ படிங்கப்பா. ஸோ ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக படிங்க. ஸோ நீங்கள் போன இயர் கட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா 180+ கொஷின்ஸ் தான்ப்பா ஏஇக்கே, ஓகேங்களா? 300 கொஷினுக்கு 180 கொஷின்ஸ் கிடைச்சவங்களுக்கே ஆல்மோஸ்ட் 170K கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலாக இருந்தாலுமே ஒரு 180 கொஷின்ஸ் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறேன், ஓகே? இந்த வருஷம் புதுசாக படிக்க வர்றவங்களால ஒரு 10 கொஷின் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேலே கட் ஆஃப் போக வாய்ப்பு இல்லை, ஓகேயா? ஸோ கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ ஷுவராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முன்னாடி படித்த ஆல்மோஸ்ட் எல்லா ஆஸ்பிரன்ஸும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கும். பட் யார் இந்த பர்டிகுலர் குயிக் பீரியட் ஆஃப் டைமில் ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைப்பா 300 கொஷினுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் ட்ரிபிள், ஓகேங்களா? 180 கொஷின்ஸ் நான் சொல்கிறது 180 கொஷின், 300 கொஷினுக்கு 180 கொஷின் போட்டவங்களுக்கே கிடச்சிச்சு. பிலோ 180, பிலோ 170, 160 வரைக்கும் கூட கம்யூனலில் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிச்சு, ஓகே? நீங்கள் சொல்கிற அதே 160 கொஷினுக்கும் வேலை வாங்கியிருக்காங்க, ஓகே? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு மட்டும்தான் அதோட கட் ஆஃப் தெரியும். மற்ற எல்லாருமே கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்னா ஒரு 200+ அப்படின்னு சொல்லலாம், ஓகே? பட் ரியாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும், ஓகே? ஸோ இவ்வளவு தான் கட் ஆஃபு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகே? டெஸ்ட் சீரீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ நிறைய டெமோ கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள்.
ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லாம் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டாக நீங்கள் அதை தான் செக் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் ஒழுங்காக போயிருக்கா, ஸோ அப்போ இப்போ கிளாஸஸ் ஒழுங்காக போகுமா அப்படின்றத நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் மாதிரி எல்லாமே. ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது தானேப்பா. ஸோ டிஎன்பிசியோட டிஏ கொஷின், ஓகே. ஸோ டிஏவோட கொஷின் வந்து தமிழ்லையும் இருக்கும்ப்பா, ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். பட் தமிழில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஃபுல்லாகவே டிரான்ஸ்லேஷன்ஸ் தமிழ்லேயே இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஹாஃப் தமிழ் ஹாஃப் இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், விடை தெரியவில்லைக்கு மட்டும் தமிழ் போட்டிருக்காங்க, மற்ற எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் டிஏ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் ஸோ டேர்ம்ஸை வந்து இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, so yes, dash is provided over the insulation to protect the cable from the moisture. நம்ம வந்து அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை படிப்போம், ஓகேங்களா? அண்டர்கிரவுண்ட் கேபிள். ஸோ இது எதுக்காகப்பா பண்ணுறோம், எந்த இடத்துல அண்டர்கிரவுண்ட் கேபிள் யூஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் என்ன லேயர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஆமாம்ப்பா, டிஏன்னா டிப்ளமோ லெவல் எக்ஸாம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஓகே. ஸோ அடுத்த ப்ரொமோஷனாக நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் ஆகுவீங்க. ஸோ இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ன்றது ஒரு மெட்ரோபாலிட்டன் மாதிரி ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாவில், ஓகேங்களா, ஒரு ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாவில் நம்ம ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் வழியாக பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம், ஓகேயா? ஸோ அப்போ அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம பண்ணுறோம், ஓகே. ஸோ ஒரு ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒயரை நம்ம மேலே கொடுக்க மாட்டோம். ஸோ ஏன்னா சடனாக ஒரு ஃபெயிலியர் ஆகலாம், அந்த ஃபெயிலியர்னால ஒரு ஹியூமன் இன்ஜுரி நடக்கலாம், ஸோ டெத்துமே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ சென்னை மாதிரி ஏரியாவில் நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்க்கு நம்ம போகிறோம். ஸோ இப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்னால் எப்படி இருக்கும்னா, திஸ் இஸ் த அண்டர் கிரவுண்ட் கேபிள் பா, இப்படி தான் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் கேபிளோட மிடில் இது ஒரு கேபிள்னா அவுட்டர் லேயர் இது. ஸோ இன்னர் லேயரில் பார்த்தீங்கன்னா இதுதான் காப்பர் ஒயர், ஓகேயா? திஸ் இஸ் நோன் as காப்பர் ஒயர். ஸோ இந்த காப்பர் ஒயரை தான் நம்ம கோர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ இதுதான் என்னோட கோர், எஸ். ஸோ இப்போ இந்த கோர் இருக்கும்பா. ஸோ இந்த கோரில் தான் என்னோட கரண்ட் கேரி ஆகுது. கோர் இஸ் த ரெஸ்பான்சிபிள் கேரிஸ் கரண்ட், ஓகேயா? ஸோ கோர் இஸ் த ரெஸ்பான்சிபிள் டு கேரி கரண்ட். கரண்ட்டை கேரி பண்ணுறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா என்னோட கோர் தான். ஸோ அடுத்ததான் அந்த கோருக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்கு பேர் இன்சுலேஷன், ஓகே. இது ஒயரு. ஸோ ஒயருக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா வி ஹேவ், ஸோ ஒயருக்கு மேலே நமக்கு ஒரு மெட்டாலிக் ஷீட் இருக்கும். ஸோ இந்த மெட்டாலிக் ஷீட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இன்சுலேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்சுலேஷன் வந்து மாய்ச்சர் பட்டுச்சுன்னா இன்சுலேஷனோட ஸ்ட்ரென்த்து போயிடும், வீக் ஆகிடும், இன்சுலேஷன் வீக் ஆகிடும். ஸோ இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஈரமாகுதோ, ஒரு இன்சுலேஷனை நீங்கள் ஈரமாக வச்சிங்கன்னா ஸோ அதோட ஸ்ட்ரென்த்து போயிடும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ நீங்கள் ஒரு ஈரமான ஒரு ரப்பரோட நீங்கள் கரண்ட்டை இருக்கிற இடத்துல டச் பண்ணீங்கன்னா நமக்கு ஷாக் அடிக்கும். ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி தான் இப்போ எப்போல்லாம் மாய்ச்சர் போதோ அப்போல்லாம் என்னோட இன்சுலேஷனோட ஸ்ட்ரென்த் வீக்கர் ஆகிடும். ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த கண்டக்டருக்குள்ளே என்ன போகக்கூடாது, மாய்ச்சர் போகக்கூடாது. ஸோ அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு லேயரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி இருக்கும்ப்பா, ஓகே. ஸோ அது ஒரு மெட்டல் ஷீட்டு. ஸோ அந்த மெட்டல் ஷீட்டுக்குள்ளே ஒரு வாட்டரோ என்ன ஒரு திங்குமே ஆட் ஆகாது. ஸோ அந்த மெட்டல் ஷீட்டுக்கு பேர் தான் மெட்டாலிக் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேயா? ஸோ இந்த மெட்டாலிக் ஷீட்டு தான் என்னோட ஒரு ஓவர்ஹெட் கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள் இருக்குல்ல, அண்டர் கிரவுண்ட் கேபிளுக்குள்ள எந்த ஒரு ஈரப்பதத்தையும் அலோவ் பண்ணாமல் பார்த்துக்குது, ஓகேங்களா? ஸோ எஸ். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் மெட்டாலிக் ஷீட்டு. ஸோ அப்புறமா இது ஒரு மெட்டல் லேயரா. ஸோ இதுக்கு அப்புறமா ஆர்மரிங் இருக்கிறது இது ஒரு மெட்டல் லேயர், ஓகேயா? ஸோ இப்போ ரெண்டு மெட்டல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் வருமா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லேயருக்கு பேர் தட் இஸ் பெட்டிங் லேயர். ஸோ பஃபர் அப்படின்னு சொல்லுவோம், பெட்டிங் ஆர் பஃபர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேயா? ஸோ பஃபர்னா என்னன்னா, இது ஒரு மெட்டல். ஸோ இந்த மெட்டாலிக் ஷீட்ன்றது ஒரு மெட்டல், ஆர்மரிங்கிறது ஒரு மெட்டல். அப்போ ரெண்டு மெட்டல் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் வரும். அதை தவிர்க்கணுமா, அதுக்காக நம்ம ஒரு பஃபர் லேயராக யூஸ் பண்ணுறோம், அதுதான் பெட்டிங், ஓகே. அப்போ பெட்டிங்கிறது ஒரு பஃபர் லேயர். ஸோ இந்த கொஷின் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வாட் ப்ரொடெக்ட்ஸ் த கேபிள் ஃப்ரம் மாய்ச்சர்.
மாய்ஸ்சர் ஈரப்பதத்திலிருந்து எது பாதுகாக்குதுன்னு சொல்றோம்? எது பெட்டிங்னா பஃபர் லேயர். கரெக்டா? பெட்டிங்னா பஃபர் லேயர், ரெண்டு மெட்டல் லேயருக்கு இடையில இருக்கிறது, அப்ப பெட்டிங் கிடையாது. சர்வரிங்னா அவுட்டர் ஷீத், அந்த அவுட்டர் லேயர் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தான் சர்வரிங், அப்ப இதுவுமே கிடையாது. ஸோ ஆர்மரிங்னா அந்த ஒரு ஷேப் ஆஃப் ரிங் மாதிரி இருக்கும், இங்க பாருங்க இது மாதிரி இருக்கும் ரிங், திஸ் இஸ் ஆர்மரிங், அப்ப இதுவுமே கிடையாது. அப்போ என்னோட மெட்டாலிக் ஷீத் தான் என்ன பண்ணுதுன்னா என்னோட ஈரப்பதத்திலிருந்து என்னோட கேபிளை பாதுகாக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் an ஆன்சர். ஸோ அடுத்து குட் ஈவினிங்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ அடுத்ததா நம்ம கேபிள் பார்த்தோம்ல, அந்த கேபிளில் ஃபியூ டெஸ்ட் நம்ம எடுப்போம். ஓகேயா? ஸோ அந்த கேபிளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்னு பார்த்தோம்னா மூரே லூப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மூரே லூப் டெஸ்ட் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா என்னோட எர்த் ஃபால்ட்டு, கேபிளில் ஒரு எர்த் ஃபால்ட்டு நடக்குது, இல்லை கேபிளில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு நடக்குது. அப்போ அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் ஆர் எர்த் ஃபால்ட்டு எந்த இடத்துல நடந்திருக்கு, அதோட லொகேஷன் ஆஃப் ஃபால்ட்டு, லொகேஷன் ஆஃப் ஃபால்ட் நம்ம மூரேயோட எர்த் ஃபால்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மூரே எர்த் ஃபால்ட்டில் எப்படி இருக்கும், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், மூரே எர்த் ஃபால்ட்டு அந்த எக்யூப்மெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we have some galvanometer and variable resistors. ஸோ நம்ம அந்த மூரே எர்த் ஃபால்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்னா ஒரு கால்வனோமீட்டர் தான் இருக்கும். சிம்பிளா நீங்க பாருங்க, இந்த சர்க்யூட் இப்படி தான் இருக்கும். ஓகே, மூரே லூப் டெஸ்ட். இந்த மூரே லூப் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா கிரவுண்ட் ஃபால்ட்டையும் யூஸ் பண்றோம், ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டையும் யூஸ் பண்றோம். ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு ஃபால்ட்டுக்குமே என்ன இருக்குன்னா சிம்பிளா ஒரு பிரிட்ஜ் ஷேப்ல ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ இது ஒரு ரெசிஸ்டர் R1 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டர், R2ன்றது ஒரு ரெசிஸ்டர். அப்புறமா நெக்ஸ்ட் என்னோட சவுண்ட் கேபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ அது ஒரு ரெசிஸ்டரா ஆக்ட் பண்ணும். அடுத்ததா ஃபால்ட்டி கேபிள், இப்போ ஒரு ஃபால்ட் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபால்ட்டி கேபிள் ஒரு ரெசிஸ்டரா ஆக்ட் பண்ணும். இப்போ ஒரு 4 ரெசிஸ்டர் இருக்கு. இப்போ இந்த 4 ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் அ பிரிட்ஜ். கரெக்டா நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ரெசிஸ்டரை பிரிட்ஜ் ஷேப்ல நம்ம கொண்டு வந்துடுறோம். கரெக்டா? இதுக்காக ரெண்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 எடுத்துக்குவோம். அண்ட் R3 ஒரு சவுண்ட் கேபிள ஒரு ரெசிஸ்டரா நம்ம யூஸ் பண்றோம். அடுத்ததா அந்த ஃபால்ட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எர்த் ஃபால்ட்டை டிடெக்ட் பண்றதுக்காக வச்சிருக்கோம்ல அந்த கேபிள், அதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ல தான் ஃபால்ட் நடந்திருக்கு. அப்ப அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளோட ரெசிஸ்டர் தான் R4. ஓகே, தட் இஸ் RX அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் R1 R2 R3, this is RX. அப்ப என்ன பண்றோம், இந்த பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணி சோ என்ன பண்ணுவோம்னா இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் RX கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அப்ப அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் RX தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால ஈஸியா அது எவ்வளவு தொலைவில் அந்த ஃபால்ட் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். புரியுதா? இப்ப என்னன்னா சார், ஒரு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் வயர்ல ஃபால்ட் நடந்துச்சுன்னா உங்களால பார்க்க முடியும். சடனா ஒரு வயர் கட்டாயி விழுந்திருக்குப்பா, இந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா அண்டர் கிரவுண்ட் கேபிள்ன்றது பூமிக்கு அடியில் இருக்குமே, அப்ப அதுல ஒரு ஃபால்ட் எங்க நடந்திருக்குன்னு உங்களால ஈஸியா ஐசோலேட் பண்ண கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது இல்ல. அதுக்காக தான் இந்த மூரே லூப் டெஸ்ட் யூஸ் பண்றோம். இதுல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா சிம்பிள் தான். R1 R2 R3 அப்படின்ற ஒரு 3 ரெசிஸ்டர், RXன்றது என்னோட ஃபால்ட்டான அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இதை பேலன்ஸ்டு பிரிட்ஜை யூஸ் பண்ணி நான் இந்த RX-ஐ கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிருவேன். நமக்கு என்ன தெரியும், கேபிள்ஸ்ல பார்த்திருப்போம், கேபிளோட ரெசிஸ்டன்ஸ், கோரோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த்னு சொல்லியிருப்பேன். கேபிளோட இன்சுலேஷனோட ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேயா? கோர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த். ஸோ இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த். அவ்வளவுதான். இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அப்ப லென்த் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இந்த கேபிள் 5 மீட்டர் தொலைவுல ஃபால்ட் ஆயிருக்கு, இந்த கேபிள் 10 மீட்டர் தொலைவுல ஃபால்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த மூரே டெஸ்ட் மூலமா அந்த RX-ஐ கண்டுபிடிச்சோம்னா ஸோ நமக்கு தெரியும் கோரோட ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த். அப்போ இவ்வளவு தொலைவுல அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஃபால்ட் ஆயிருக்குன்றத லொகேஷனை டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? மூரே லூப் டெஸ்ட் மூலமா அந்த லொகேஷனை டிடெக்ட் பண்ணலாம். எஸ், அண்டர் கிரவுண்ட் கேபிள்ல இருக்கிற என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் இது ஒரு ஃபால்ட்டை டிடெக்ட் பண்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், ஈஸி கிடையாது. மற்ற ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன் மாதிரி இது ஈஸி கிடையாது. கரெக்டா? அடுத்ததா ஓசி டெஸ்ட் எஸ்சி டெஸ்ட் வந்து மேஜரா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பார்க்குறோம். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லப்பா, அதுல தான் நம்ம இந்த டெஸ்ட்டை பத்தி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் போலாமா, அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போலாம்ல. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டினுக்கு
இட் இஸ் மூரே லூப் டெஸ்ட் தான். மூரே லூப் டெஸ்ட்னா என்னன்னு தெரியுது இல்லை, எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு தெரியுது. அடுத்ததான் ஸ்டீல் பைப்ஸ் அரேஞ்ச்டு டு டேக் வாட்டர் டு பவர் ஹவுஸ். ஸோ அதாவது என்னோட டேம்ல இருக்கிற என்னோட வாட்டரை கீழே இருக்கிற என்னோட பவர் ஹவுஸுக்கு கொண்டு வர்ற பைப்போட லைன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், இது வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட்டோட ஒரு சிமேட்டிக் டயக்ராம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ண முடியும்பா. ஸோ திஸ் இஸ் த சிமேட்டிக் டயக்ராம் ஆஃப் ஹைட்ரோ பவர் பிளான்ட். இது வந்து ரிசர்வயர் இல்லைன்னா டேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ரிசர்வயர் இல்லை டேம்ல இருந்து என்ன பண்ணோம்னா இந்த வழியாக தான் அந்த வாட்டரோட ஃப்ளோ இருக்கும். ஸோ இங்கே வாட்டர் இருக்கிறப்போ அந்த வாட்டருக்கு என்ன எடுக்கும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ ஒரு நிலை ஆற்றல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கீழே கொடுக்குறப்போ அதுக்கு என்ன ஆற்றல் கிரியேட் ஆகும்? கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் இயக்க ஆற்றல் கிரியேட் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த இயக்க ஆற்றலை இந்த பெல்டன் இங்கே வந்து டர்பைன் இருக்கும். ஸோ இந்த டர்பைன் மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பவர் ஹவுஸ்ல இருந்து இந்த வால்வ் வரைக்கும் இருக்கிற அந்த பைப்புக்கு பேர் தான் பென்ஸ்டோக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த பைப்புக்கு பேரு தான் என்னன்னு கேட்குறாங்க, பென்ஸ்டோக். அந்த மாதிரி இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். சர்ஜ் டேங்க்னு இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சர்ஜ் டேங்கோட பர்பஸ் என்ன? அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பில்வேன்னு ஒன்று இருக்கும். ஓகேயா? ஸ்பில்வே அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ ஸ்பில்வேவோட யூஸ் என்ன? ஸோ சடனாக ஒரு டேம் ஃபில் ஆகிடுது. ஸோ இப்போ ஹெவி ரெயின்ஃபால் நடக்கிறப்போ டேம் வந்து ஃபில் ஆகிடலாமா? அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை இந்த ஸ்பில்வே வழியாக வெளியே விடுவோம். ஓகே, ஸோ இந்த கிவன் கொஷினில் என்ன மட்டும் கேட்டிருக்காங்கன்னா ஸ்பில்வேவை பற்றி கேட்கல. ஏன்னா ஸ்பில்வேன்றது எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை வெளியே விடுறதுக்கு தான். ஸோ அடுத்ததாக பென்ஸ்டோக் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த பைப்போட பேர் என்னன்னா தட் இஸ் பென்ஸ்டோக். சர்ஜ் டேங்க்னா அங்கே இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் சர்ஜ் டேங்க். அப்போ மற்றதும் கிடையாது. ஸோ அடுத்ததா எஸ், நம்மளோட ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்லப்பா, ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் இருக்கா? எஸ், வி ஹேவ் த டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ், ரைட்? ஸோ அப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ்ல ஒரு கண்டக்டரை நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் கண்டக்டர். கரெக்டா? இந்த மாதிரி கண்டக்டர்ஸ் ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த கண்டக்டர்ஸை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டக்டர்ஸை ஹேங் பண்ணுறதுக்காக ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் இன்சுலேட்டர். ஸோ ஏன் சார் அந்த இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறோம்னா இந்த கண்டக்டர் அந்த டவரோட பாடியில் டச் ஆகக்கூடாது. ஸோ அந்த கண்டக்டர் அந்த டவரில் டச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டவர் கிரவுண்டோட கனெக்டாக இருக்கும். ஸோ அப்படி கிரவுண்டோட கனெக்டாக இருக்கிறப்போ ஷுவராக அது என்ன பண்ணும்? ஒரு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த வோல்டேஜ் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்சுலேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் காமனாக 3 கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேயா? ஸோ லெவல் கேவிக்கு கீழே யூஸ் பண்ணுவோம் சில இன்சுலேட்டர்ஸை. சில இன்சுலேட்டர்ஸை 33 கேவிக்கு கீழே யூஸ் பண்ணுவோம். அண்ட் சில இன்சுலேட்டர்ஸை கிரேட்டர் தென் 33 கேவிக்கு யூஸ் பண்ணுவோம். லெவல் கேவிக்கு கீழே இருந்துச்சுன்னா ஸோ பொதுவாக லெவல் கேவிக்கு கீழே என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயின் அண்ட் ஷேக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ அதுவே கிரேட்டர் தென் லெவல் கேவி விச் இஸ் லெஸர் தென் 33 கேவி. So pin type insulator. So greater than 33 kV, that is suspension. Yes, இங்க கொஸ்டினை பார்க்கணும்ப்பா, பிலோவா அபோவான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் இதெல்லாம். ஸோ வேகமாக நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். பட் ஆனால் யூஸ்டு பியாண்ட் கொடுத்துருக்காங்க. பியாண்டுன்னா அதிகம் இல்லை, தமிழில் கூட இருக்குது, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மேல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா என்ன? 33 கேவிக்கு மேலே பயன்படுத்துகிறோம். ஸோ கரெக்டாக ஆப்ஷன் சி தான். அப்போது ஆப்ஷன் ஏபிக்கு என்ன வரணும்? ஸ்ட்ரெயின் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ ஏபிசி மற்ற எல்லாத்துக்குமே. ஸோ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ அடுத்ததான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் உங்களுக்கு பவர் சிஸ்டம்ல எப்படி படிக்கணும்னா சிம்பிளாக ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் படிச்சுக்கிறீங்க, இன்சுலேட்டர்ஸில் அந்த பேசிக்ஸ் படிச்சுக்கிறீங்க, அண்ட் கேபிள்ஸில் அந்த பேசிக்ஸ் படிச்சுக்கிறீங்க, அதில் இருக்கிற அந்த டெஸ்டிங்ஸை படிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஓவர் ஹெட் லைன்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கிறீங்க. ஸோ பவர் சிஸ்டம்ல அந்த ஃபால்ட் இந்த திங்ஸ் இது மாதிரி படிச்சுக்கிறீங்க. அண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற அந்த பவர் பிளான்ஸை படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான்ப்பா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெட்டல்
ஃபார் கூலிங் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நம்ம இதை வந்து ஸ்கூல்ல இருந்தே படிக்கிறோம். ஸோ ஈவன் +1 +2ஸ்லேயே நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ஸை படிச்சிருப்போம். ஸோ கூலராக என்ன யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா மாடரேட்டராக என்ன யூஸ் பண்ணுறோம், இது ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, ஸோ ஒன்று கூலரை கேட்பாங்க, இல்லைன்னா மாடரேட்டரை கேட்டுருவாங்க. ஸோ கூலரை கூலரை என்னவா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா சோடியம் அண்ட் லித்தியம் நம்ம பொதுவாக கூலர்ஸாக யூஸ் பண்ணுறோம். சோடியம், திஸ் இஸ் சோடியம், சோடியமோட சிம்பிள் Na. உங்களுக்கு மேபி சிம்பிளாக கூட கொடுக்கலாம், ஆர் லித்தியம், அன்லித்தியம். ஸோ மாடரேட்டராக என்ன யூஸ் பண்ணுறோம் ஞாபகம் இருக்கா? கிராஃபைட், பெரிலியம், ஸோ அடுத்த ஹெவி வாட்டர். ஸோ இது எல்லாமே நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம்னா மாடரேட்டராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கேட்கறது என்ன கேட்டிருக்காங்கன்னா கூலண்ட்டாக எது யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம மெர்க்குரி பயன்படுத்துறது இல்லை. மெர்க்குரி, ஜிங்கு, கால்சியம் இதெல்லாமே சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகே, இதில் எந்த ஆப்ஷன்ஸ்னால் அதில் இருக்கா பாருங்களேன், கன்ஃபியூஸ் கூட ஆகாது, சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். எஸ், லிக்விட் சோடியம்ஸ் யூஸ் பண்ணுறோம். சோடியம் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த மேக்ஸிமம் KVA demand of the consumer is dash to the power factor. ஸோ என்னோட KVA மேக்ஸிமம் KVAக்கும் பவர் ஃபேக்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கிளாஸில் பார்த்துருவோமா? ஸோ VA பா இது KVA, தட் இஸ் அப்பரண்ட் பவர். ஸோ இது எப்படி எழுதலாம்? அப்பரண்ட் பவரை நம்ம கிளாஸில் கூட எப்படி எழுதியிருப்போம்? எஸ், திஸ் இஸ் VI cos phi divided by cos phi எழுதலாமா? ஏன்னா மேலையும் கீழையும் VI கேன்சல் ஆகிடும். எஸ் கோபி, மேலையும் கீழையும் VI கேன்சல் ஆகிடும். ஸோ அப்புறமா V வோல்டேஜ், ஐக்கு ஆம்பியர், அப்போ அதே ரேட்டிங்கில் வந்துடுதா? இப்போ அடுத்து என்ன தெரியும்? பவர், ஆக்டிவ் பவர்னா தட் இஸ் VI cos phi. கரெக்டா? பவர் ஃபேக்டர்னா என்ன? தட் இஸ் cos phi. தட்ஸ் இட். அப்போ ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ திஸ் இஸ் ஆக்டிவ் பவர் கிலோ வாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா ஆக்டிவ் பவர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ therefore பாருங்க, ஸோ the KVA is inversely proportional to the power factors. ஓகேயா? ஸோ இந்த given question புரியுதா? it is inversely proportional to the power factor. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த 31st கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? அடுத்ததா, the area under the daily load curve divided by 24. ஸோ என்னோட லோட் கர்வை நீங்கள் 24ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நமக்கு தெரியும் வாட் இஸ் மீன் பை லோட் கர்வ். லோட் கர்வ்னா என்னதுப்பா? நம்மளோட கன்சியூமர் இருக்கும்ல, கன்சியூமரோட டிமாண்டை நம்ம ட்ரா பண்ணுறோம்னா அதுக்கு பேர் தான் லோட் கர்வ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 5 o'clock. இப்போ டிமாண்ட் என்ன இருக்குன்னா ஒரு 1 GW இருக்குது. ஸோ அடுத்ததான் 2 GW மாறலாம், அடுத்து 3 மாறலாம், அடுத்து திரும்ப 2க்கு வரலாம், அடுத்து பிலோ 1க்கு போகலாம், அடுத்து திரும்ப இப்படி போகலாம். ஸோ இந்த மாதிரி கீப் ஆன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த சைடில் டைம் இருக்கும், இந்த சைடில் டிமாண்ட் இன் கிலோ வாட்ஸ், ஆக்சுவலாக மெகாவாட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மெகாவாட்டில் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் எனர்ஜி கன்சியூம்டு. ஓகே, இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கிற எனர்ஜி. ஸோ இப்போ இந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த எனர்ஜியை 24ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுதானே சொல்கிறாங்க, இந்த ஏரியா அண்டர் த டெய்லி லோட் கர்வ் டிவைடட் பை 24. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ இதுக்கான ஒரு ஆவரேஜ் லோடு கிடைக்கும். அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக, அப்போ இன்னைக்கு ஒரு 24 hours வந்து நீங்கள் ஒரு 0.8 GW நீங்கள் எடுத்திருக்கீங்க. திஸ் இஸ் த ஆக்சுவல் கர்வ், திஸ் இஸ் த ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ்னா என்ன? எல்லா வேரியேஷன்ஸையும் நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னா இப்படி தான் வரும். ஓகே, அப்போ திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ஆவரேஜ் லோடு. ஓகே, அப்போ என்னோட கன்சியூமரோட ஆவரேஜ் லோடு என்ன? ஸோ 1 GW 2 GW அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் ஸ்டீம் பவர் ஸ்டேஷன்? சார் இது ரொம்ப ரொம்ப ஈஸி கொஷின்.
கரெக்டா? ஸ்டீம் ஸ்டேஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் அ தெர்மல் பவர் பிளான்ட். கரெக்டா? தெர்மல் ஸ்டேஷனுக்கு பவர் இன்னொரு பேரு தான் தட் இஸ் ஸ்டீம் பவர் பிளான்ட். நம்ம அதை தான் கிளாஸ்ல சொல்லியிருப்போம். தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட்னு சொல்லுவோம். வாட்டர் ஸ்டேஷன் கிடையாது, டீசல் ஸ்டேஷன் இருக்கு, நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஃபார் திஸ் கொஸ்டின் இட் இஸ் தெர்மல் பவர் பிளான்ட், தட் இஸ் தெர்மல் ஸ்டேஷன். ஸோ ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் படியில் அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குப்பா பிஇ. பட் ஃபைனலாக அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மேபி எதுனா சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எந்த இஷ்யூஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சைடில் இருந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். In a nuclear reactor, the moderator is used to. ஸோ இப்போ தானே பார்த்தோம் மாடரேட்டரை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டோம். மாடரேட்டர் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ மாடரேட்டராக நம்ம கிராஃபைட்டை யூஸ் பண்ணலாம், பெரிலியமை யூஸ் பண்ணலாம், ஹெவி வாட்டரை கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பர்பஸ் ஆஃப் மாடரேட்டர் என்னன்னா, என்னோட அந்த நியூட்ரான் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த நியூட்ரானோட ஸ்பீடை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது தான் என்னோட பர்பஸ் ஆஃப் நியூக்ளியர் மாடரேட்டர். ஓகே, ஸோ இந்த மாடரேட்டர் இந்த ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற அந்த செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் மாடரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட பர்பஸ் என்னன்னா, இட் ஸ்லோ டவுன்ஸ் த நியூட்ரான்ஸ். ஓகே, இட் ஸ்லோ டவுன்ஸ் த நியூட்ரான். சிம்பிள் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்பாங்க? 90 கொஷின்ஸ் பாஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குமா? ஸோ இருக்கும்பா, 80 கொஷின்ஸ் வரைக்கும் ஈஸியான கொஷின் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு 40 கொஷின்ஸும் என்னமா இருக்கும்னா கான்செப்சுவலாக இருக்கும், ப்ராப்ளம் இருக்காது. 80 கொஷின் வரைக்கும் பேசிக் கொஷின் இருக்கும். அடுத்த ஒரு 40 கொஷின்ஸ் வரைக்கும் எப்படி இருக்கும்னா கான்செப்சுவலாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியுமா, ஸோ இந்த கான்செப்ட் தெரியுமான்னு தான் பார்ப்பாங்க. அடுத்து இருக்கிற கொஷின் தான் அடுத்த லெவல் ஆஃப் கொஷின். ஸோ ஈஸியான ஒரு எக்ஸாம் டிஏன்றதை பொறுத்த வரைக்கும். ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ கான்செப்சுவலாக நீங்கள் படிச்சிருந்தா போதும்பா. நீங்கள் வந்து ப்ராப்பரான விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ராப்பராக நம்ம உங்களை கைட் பண்ணுறோம்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ எய்தர் நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் தப்பு இல்லை, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும் நம்ம கரெக்டான கொஷின் பேப்பரில் தான் படிக்கிறோமா. ஏன்னா ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்லனா படிங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த சிலபஸில் நடத்துகிறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா அந்த சிலபஸில் நீங்கள் படிக்கணும், படித்தாதான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்கள். ஸோ ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்கன்னு தெரியும். பட் அதை தவிர்த்து வேற எதனா நடத்தினாலும் அது வேஸ்ட்டு தான். ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணணும்னா நீங்கள் தான் செக் பண்ணணும். மற்றபடியா ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன், நம்ம கிளாஸஸை பார்த்துட்டு இதை உங்களால் சால்வ் பண்ண முடியுதா, ஸோ நான் உங்களுக்கு டவுட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பவர் ஜெனரேஷன் அண்டர் கன்வென்ஷனல் மெத்தட். ஸோ கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்றது என்னப்பா? ஸோ ஃப்ரம் ஓல்டன் டேஸ், ரொம்ப பழைய கால மெத்தடுக்கு பேர் தான் கன்வென்ஷனல். ஓகே, ஸோ ரொம்ப கன்வென்ஷனலாக இருக்காம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இன் ஓல்டன் டேஸில் நம்ம யூஸ் பண்ணியிருந்த பவர் ஜெனரேஷன் மெத்தட்ஸ் தான் நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நான் கன்வென்ஷனல்னால் என்னது? இப்போ நம்ம மாடர்ன் ட்ரெண்டாக சோலார் பவர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு சோலார் பவர் பிளான்ட் இருக்குது, 2250 ஜிகாவாட் அளவுக்கு பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரீசன்ட் ட்ரெண்டில் வந்த பவர் பிளான்ட்ஸை தான் நம்ம நான் கன்வென்ஷனல் பவர் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓல்டன் டேஸில் இனிஷியலாக ஒரு 100 வருஷமாக நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம்னா ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். வேர்ல்டு, நம்ம இந்தியான்னு கிடையாது, உலகத்திலேயே யார் எந்த பவர் அதிகமாக ஜெனரேட் பண்ணுறாங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான் அதிகமான பவரை ஜெனரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் கன்வென்ஷனல். ஓகே, தெர்மல் பவர் பிளான்ட் கன்வென்ஷனல். அதே மாதிரி எஸ், ஹைட்ரோவும் கன்வென்ஷனல், நியூக்ளியரும் கன்வென்ஷனல். ஓகேயா? ஸோ இங்கே இருக்கிற எல்லா மெத்தடுமே, ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இப்போ வந்துச்சா, அதுவுமே ரொம்ப ஒரு 100 வருஷமா இருக்கு. நியூக்ளியர் டெக்னாலஜியுமே செர்னோஃபில் அதெல்லாம் எப்பயோ நடந்த ஒரு இன்சிடென்ட், கரெக்டா? அப்போவுமே இருந்திருக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். அப்போ எல்லாமே இட் இஸ் அ கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். அப்போ ஆல் ஆஃப் த அபவ் தான் ஆன்சர். ஓகேயா? கன்வென்ஷனல்னா இன் ஓல்டன் டேஸ். ஆமாம், குஜராத்தில் இருக்கிறது தான் பவர் அதிகம். குஜராத் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகே, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னா குஜராத். ஸோ சோலாரில் அதிகமாக பவர் ஜென்ரேட் பண்ணுறதுல. ஓகே, அடுத்ததா எ லோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஃபார் த பிளான்ட் இண்டிகேட்ஸ். ஸோ ஒரு பவர் பிளான்ட் இருக்கும், அந்த பவர் பிளான்ட்டோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கம்மியாக இருக்கு அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பவர் பிளான்ட்டோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்ப்பா?
ஸோ அப்போ அந்த பவர் பிளான்ட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம், ஸோ அது எல்லாத்தையும் என்னால் டிசைட் பண்ண முடியும். ஒரு யூட்டிலைசேஷன் ஃபேக்டரை வச்சு அந்த பவர் பிளான்ட் எப்போ யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸையும் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ யூட்டிலைசேஷன்ன்றது என்ன, அதை நம்ம யூஸ் பண்ணுறது தான் யூட்டிலைசேஷன். அதை நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணுறோம், கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ எதுக்காக அதை கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம்? மேபி அந்த பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணால் என்னால் எக்கனாமிக்கலாக காஸ்ட்டில் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ கம்மியான செலவில் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ அந்த மாதிரியான பவர் பிளான்ட்டை தான் நம்ம ரொம்ப கம்மியாக யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான பவர் பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கேஸ் பவர் பிளான்ட் அண்ட் டீசல் பவர் பிளான்ஸ். ஓகேயா? ஸோ டீசல் பவர் பிளான்ட்டு அண்ட் கேஸ் பவர் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ அதோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த பவர் சிஸ்டம்ல ஒரு டாபிக்கை நடத்தியிருப்போம். பேஸ் லோடு, பீக் லோடு அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கும். கரெக்டா? பேஸ் லோட் அண்ட் பீக் லோடுன்னு 2 கான்செப்ட் இருக்கும். ஸோ இப்போதானே பார்த்தோம், நம்ம லோட் கர்வ் பார்த்தோம்னா இப்படி பெண்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லை? ஸோ நீங்கள் இந்த லோட் கர்வ்லேயே கூட பாருங்க. ஆனால் இந்த லோட் கர்வில் மினிமம் டிமாண்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அது இதுக்கு கீழே குறையலை. நீங்கள் பாருங்க, இந்த கன்சூமரோட டிமாண்டுன்றது, இந்த கன்சூமர் என்ன பண்ணியிருக்கான்னா மினிமமாக இவ்வளோ எனர்ஜி எடுத்துட்டு தான் இருந்திருக்கான், அதுக்கு கீழே அவன் குறையலை. பட் மேக்சிமமாக எங்கே போயிருக்கான்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கான். கரெக்டா? திஸ் இஸ் த மேக்சிமம் பாயிண்ட். ஓகே, அப்போ இதோட மினிமம் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் த பேஸ் லோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ் லோடுன்றது பவர் ஸ்டேஷன் 24 மணி நேரமும் டிமாண்ட் பண்ண போறாங்க. கன்சூமர் வந்து 24 மணி நேரமும் அந்த பேஸ் லோட எடுத்துட்டு தான் இருக்க போறான். பட் சம் டைம்ல இப்போ நம்ம ஒரு காலையில ஒரு ஆஃபீஸ் போற டைம் நீங்க பாத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 o'clock or 8 o'clock. அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஹீட்டர்ஸ் அந்த மாதிரி திங்ஸை வந்து எல்லாருமே ஆன் பண்ணுவோம். அப்போ சடனாக டிமாண்ட் ரைஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த எனர்ஜியை கொடுத்தா போதும். மற்ற டைமுக்கு என்ன ஆயிடுவாங்க, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா எனர்ஜி டிமாண்டே இல்லாமல் போயிடும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த லோடுக்கு பேர் பீக் லோடுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பீக் லோடெல்லாம் நம்ம யாரை வச்சு டிமாண்டை கொடுப்போம், எந்த பவர் பிளான்ட்டை வச்சு கொடுப்போம்னா டீசல் அப்படின்ற ஒரு பவர் பிளான்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஆனால் இந்த பேஸ் பவர் பிளான்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைட்ரோ, தெர்மல், ஸோ இது எல்லாமே நம்ம பேஸ் பவர் பிளான்ஸா யூஸ் பண்ணுவோம். பேஸ் பவர் பிளான்ஸா தெர்மல், ஹைட்ரோ, நியூக்ளியர் எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ இந்த கான்செப்ட் புரியுது இல்லை? பேஸ் லோடுன்றது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேயா? அடுத்ததா பீக் லோடுன்றது டிமாண்ட் இருக்கிறப்ப மட்டும் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த கொஸ்டின்ல லோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, எ பிளான்ட் இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸா கிடையாது, மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்ததா எ பிளான்ட் இஸ் யூஸ்டு ஃபார் பேஸ் லோட் ஒன்லி. சரி, பேஸ் லோடா இருக்கிற எல்லா பவர் பிளான்ட்டும் ஹைலி யூட்டிலைஸ்டா இருக்கும். ஓகேங்களா? பேஸ் லோடா இருக்கிற இந்த தெர்மல் பவர் பிளான்ட், இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் இதோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஓகேயா? பேஸ் லோட்ல இருக்கிற எல்லா பவர் பிளான்ட்ஸோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் ஹை. ஏன் சார் பேஸ் லோட்ல இருக்கிற யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் மட்டும் அதிகமா இருக்குன்னா, இதுல கிடைக்கிற எனர்ஜி இஸ் மச் சீப்பர் ஸோ தேன் த டீசல். டீசல்ல கொடுத்து நீங்க எனர்ஜியை கொடுக்கணும்னா எவ்வளவு காசு ஆகும், ஆனா அதையே ஒரு ஹைட்ரோல வரப்போற எனர்ஜி ரொம்ப சீப்பா வரும். அப்ப எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஹைட்ரோல வர எனர்ஜி தானே பேஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஏன்னா பேஸ் 24 மணி நேரம் நீடு, 24 மணி நேரம் நீடுக்கு நீங்க ஒரு சீப்பரான எனர்ஜியை கொடுக்கணும். ஸோ சடனா வரப்போற நீடுக்கு ஒரு காஸ்ட்லியரான எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். ஓகேயா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து பேஸ் லோடுக்கு அதிகமாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எனர்ஜி சீப்பாகவே ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ இதுவும் தப்பு. ஸோ அடுத்ததா இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் தட் இஸ் பிளைண்ட்லி ராங். நெக்ஸ்ட் இதுதான் கரெக்டா? ஸோ இப்போ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கம்மியாக இருக்குதுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இட் இஸ் இன் த ஸ்டாண்ட் பை. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் ஸ்டாண்ட் பை. நம்ம ஆஃபீஸ்லையுமே பெஞ்சில் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம், அவங்கள தேவை இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவோம், மற்ற டைம்ல அவங்க சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டீசல் பவர் பிளான்ட்டை தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஏன் ஃபுல் டைமாக யூஸ் பண்ண மாட்டோம்னா, டீசலோட எனர்ஜி ரொம்ப அதிகமான செலவில் தான் கொடுக்க முடியும். ஓகே, அடுத்ததா எ ஃபியூஸ் எலமெண்ட் ஷுட் ஹேவ். ஃபியூஸ் எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கணும்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், ஃபியூஸ்ன்றது ஒரு மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, திஸ் இஸ் ஒன் மெஷின், வாஷிங் மெஷின், வாட் எவர் த மெஷின். திஸ் இஸ் பவர் சிஸ்டம்.
இதுதான் நம்ம பவர் சிஸ்டம். பவர் சிஸ்டம் தான் அந்த மெஷினுக்கு பவரை கொடுத்துட்டு இருப்போம். ஓகே, திஸ் இஸ் நியூட்ரல் ஒயர். அடுத்ததா இன்னொன்று என்ன இருக்குன்னா ஃபேஸ் ஒயர் இருக்குமா, 2 ஒயர் வரும் காமனாக. ஸோ ஃபேஸ் ஒயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் வித் த ஃபியூஸ். ஸோ எதுக்காக சார், ஒருவேளை இந்த மெஷின் சாலிடாக ஃபால்ட் ஆகலாம், இந்த மெஷின் ஒரு ஃபெயிலியர் நடக்கலாம், அந்த மெஷின் ஒரு ஃபெயிலியர் நடக்கலாம். அப்போ என்ன பண்ணோம், அந்த மெஷினில் ஃபெயிலியர் நடக்குதுன்னா இட் அப்சர்வ்ஸ் மோர் கரண்ட். கரெக்டா? அப்போ அதிகமான கரண்ட்டை எடுத்துக்கும். ஸோ அதை நம்ம தவிர்க்கணுமா? ஸோ அப்படி தவிர்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுற எலமெண்ட் தான் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அப்படி அந்த ஃபியூசஸ் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னா, சரி இப்போ கரண்ட் அதிகமாகிறப்ப என்ன ஆகும், I²R அதிகமாகும். I²Rன்றது என்ன, ஹீட். ஸோ இப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கரண்ட் எடுக்குதோ அப்பெல்லாம் ஹீட் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ நீங்கள் அதிகமாக கரண்ட் எடுத்துக்கிறீங்களோ அப்போ எல்லாமே ஹீட் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ ஹீட் அதிகமாகுதுன்னா, ஸோ ஒரு நல்ல ஃபியூஸ் எலமெண்ட்டாக இருந்தால் என்ன ஆகணும், ஃபால்ட் ஆனால் தானே நிறைய கரண்ட் எடுக்கும். ஸோ அப்போ நிறைய கரண்ட் எடுத்தால் ஹீட் ஆகுமா, அப்போ அதை தவிர்க்கணும். ஸோ அதை ஹீட் ஆச்சுன்னா ஸோ அதை மெல்ட் ஆகிடணும். ஓகேயா? ஃபியூசிங் எலமெண்ட்ன்றது எப்பவுமே என்ன ஆகணும்னா, சடனா ஒரு லார்ஜ் கரண்ட் எடுக்கிறீங்கன்னா நிறைய ஹீட்டை டெவலப் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும், அது மெல்ட் ஆகி அந்த சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ஹீட் டெவலப்டு மோர். அப்ப என்ன பண்ணணும், இதை பிரேக் பண்ணணும். ஓகே, இப்போ இது ஓப்பன் ஆயிடும், அப்புறமா சர்க்கியூட்டுக்கு கரண்டே போகாது, அந்த மிஷின் சேஃப் ஆயிடும். ஓகே, ஸோ எப்பவுமே ஃபியூசிங் எலமெண்ட்டோட மெல்டிங் பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப லோவா இருந்தாதான் அந்த ஃபியூசிங் எலமெண்ட் உருகும். ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா அது உருகவே உருகாது, டில் அந்த மிஷின் நிறைய கரண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மிஷின் பிரேக் டவுன் ஆகிடும். ஓகே, பிரேக் டவுன் ஆகிடும்னா மிஷினே கருகிரும்ப்பா, சிம்பிளி. ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் நம்ம சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்த்துருப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபியூஸ் இருக்குல்ல, இந்த ஃபியூஸ்ன்றது லோ பவர்ல யூஸ் பண்றதுக்கு பேரு ஃபியூஸ். அதாவது 1 ஆம்பியருக்குள்ள நீங்க பிரேக் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு ஃபியூஸ். ஆனா பவர் சிஸ்டம்ல நம்ம ஃபியூசஸ் யூஸ் பண்றோம்ல, அந்த இடத்துல ஃபியூசஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பவர் சிஸ்டம்ல இருக்கிற பவர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அப்நார்மல், அதிகமான பவர்ஸ். அப்ப என்ன பண்ண முடியாது, ஃபியூஸ் எலமெண்ட் ஃபியூஸ் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெட் டின்ல தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஃபியூஸோட எலமெண்ட் என்ன, ஃபியூசிங் ஃபேக்டர் இருக்கு. ஓகே, ஃபியூசிங் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன, ஃபியூசிங் ஃபேக்டரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் எப்பவுமே இருக்கும். ஸோ ஏன் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா பார்க்கணும்ப்பா. அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களால குறிப்பிட்ட இந்த கம்மியான டைம்ல நிறைய மார்க் வாங்க முடியும். ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா உங்களால இந்த மார்க் எடுக்க முடியாது. பட் அந்த ஆப்ஷன்ஸ் ஏன் வரல, அப்போ இதுல இருக்கிற ட்ரீ மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, ஓகே, ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, அந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து ஒரு ட்ரீயை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா திரும்ப அதுல இருந்து இன்னொரு ட்ரீ. ஸோ இந்த மாதிரி கீப் ஆன் வந்துட்டே இருக்கணும். உங்களோட நாலேஜ் அப்பதான் பில்ட் ஆகும். ஓகே, ட்ரீ மாதிரி நீங்க ஃபார்ம் பண்ணி லேர்ன் பண்ணீங்கன்னா ஷுவரா இந்த குறிப்பிட்ட டைம்லயுமே ஸோ ஒரு ஹெல்த்தியான காம்படிட்டரா நீங்க இருக்க முடியும். So, okay, அடுத்ததா the voltage that appears across the contacts of the circuit breaker. Circuit breakersல so contactsல appear ஆகிற அந்த voltage, arcing periodல appear ஆகிற அந்த voltageக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம circuit breaker contactsல நடத்திருப்போம். ஸோ ஆர்க் வோல்டேஜ்னா என்ன, ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் என்ன, ரெக்கவரி வோல்டேஜ் என்ன, ரேட் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் என்ன, ரேட் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சிம்பிள் தான்ப்பா. இப்போ சடனா ஒரு பவர் சிஸ்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பிரேக்கர் கான்டாக்ட். இனிஷியலாக இந்த பிரேக்கர் கான்டாக்ட் க்ளோஸ்ல தான் இருப்பான். ஓகே, இந்த 2 பிரேக்கர் கான்டாக்டும் க்ளோஸ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ சடனா இது எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா இட் இஸ் கனெக்டட் வித் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, ஸோ இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேப்பா, ஸோ கண்டிப்பாக பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம இஎம்எஃப்டி சாரி இந்த ரினியூவபிள் எனர்ஜி எடுத்துருவோம். ஓகே, ஸோ இதுக்கான ரிவிஷன் இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கனால அதை எடுக்க முடியல, நம்ம அதையும் நாளையிலேருந்து எடுப்போம். ஓகேங்களா? திஸ் இஸ் டிரான்ஸ்மிஷன் லைன். இப்போ சடனாக ஒரு ஃபால்ட் நடக்குது. ஓகே, இங்கே சடனாக ஒரு ஃபால்ட் நடக்குது. அப்போ என்ன பண்ணும், இட் டேக்ஸ் வெரி லார்ஜ் கரண்ட். ஓகே, இப்போ இங்க நிறைய கரண்ட் எடுத்துக்கிறதுனால அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா, இப்போதான் இந்த பிரேக்கர் கான்டாக்ட் இருக்குல்ல, அப்ப சடனா ஓபன் பண்ணுவோம். ஸோ அப்படி ஓபன் பண்ற உடனே என்ன ஆகும்னா, சரி எப்பவுமே ஒரு சிஸ்டம்ல ஒரு எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜியை சடனா நீங்க பிரேக் பண்ணா என்ன ஆகும், சிம்பிளா நீங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க வேகமா, சடனா ஒரு பிரேக் போட்டா என்ன பண்றோம்,
டுவர்ட்ஸ் த மோஷன் நோக்கி நம்ம மூவ் ஆகுறோமா, அதே மாதிரி தான். இப்போ சடனாக ஒரு லார்ஜ் கரண்ட் போயிட்டு இருந்துச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல அயனைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த அயனைசேஷன்னால ஒரு ஆர்க் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ இனிஷியலாக அப்போ சின்னதாக ஒரு ஆர்க் வரும், இந்த ரெண்டு கான்டாக்டை கனெக்ட் பண்ணி. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆர்க் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆர்க் வருதா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆர்க் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் இந்த கான்டாக்டை ரிமூவ் பண்ணுவோம், நம்ம இன்னும் தள்ளுவோம், தூரமாக தள்ளுவோம். இந்த கான்டாக்ட் இஸ் மூவிங், ஸோ அந்த கேப்பை இன்னும் அதிகப்படுத்துவோம். அப்போ கேப் அதிகப்படுத்த என்ன ஆகும்னா the arc will restrike. ஓகே, அப்போ அந்த ஆர்க் என்னவாகும், ரீஸ்ட்ரைக் ஆகும், பெரிய ஸ்பார்க் மாதிரி வரும். நீங்கள் போயிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் நியர்பை ஸ்ட்ரீட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு பிரேக்கர் மாதிரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு ஸ்பார்க் வரும் பாருங்க. ஸோ அதுதான் என்னோட ஆர்க்கிங் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்க் இருக்கிறப்போ, அந்த இன்ஸ்டன்ட்ல இந்த ஆர்க் இருக்கிறப்போ அந்த வோல்டேஜ்க்கு பேர் ஆர்க் வோல்டேஜ். அதை கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்க. ஓப்பன் பண்றப்போ ஒரு ரீஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொல்றேன்ல, அந்த வோல்டேஜ்க்கு பேரு ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலா அதோட வோல்டேஜ் மாறிடும்ல, அதுக்கு பேரு ரெக்கவரி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கரெக்டா ஆர்க்கிங் அப்போ இருக்கிற வோல்டேஜ்க்கு பேர் ஆர்க் வோல்டேஜ். இந்த ஸ்டேட் கரெக்டா இந்த டயக்ராம்ல இந்த ஸ்டேட்டோட வோல்டேஜ்க்கு பேர் ஆர்க் வோல்டேஜ் தான். ஸோ இன்னும் இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த டயக்ராமை நீங்க இன்னும் தூரமா வைக்கலாம், அந்த கான்டாக்ட்ஸை இன்னும் தூரமா பண்ணலாம். ஓகேயா. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இட் ரீஸ்ட்ரைக்ஸ். ஓகே, இந்த வோல்டேஜ்க்கு பேர் ரீஸ்ட்ரைக்ஸ் வோல்டேஜ். அதுக்கப்புறமா இது செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற வோல்டேஜ்க்கு பேர் ரெக்கவரி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா ஆர்க் வோல்டேஜ் தான். ஓகே, இது நம்ம அந்த டயக்ராம் கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அடுத்ததா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபியூஸ் இப்போ தானே பார்த்தோம். ஃபியூஸ்ன்றது எதுக்காகப்பா, எதுனா ஒரு சிஸ்டம்ல ஒரு ஃபால்ட் நடந்துச்சுன்னா அப்போ அது என்ன பண்ணும், பிரேக் பண்ணும் தானே. அதுதானே ஃபியூஸோட ஒரு ஒர்க்கு. இந்த மெஷின்ல ஒரு ஃபால்ட் ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணும், அதுதான் ஃபியூஸோட வேலை. அப்ப என்ன சொல்லுது, இட் ஐடென்டிஃபை த ஃபால்ட். சார் இது ஃபால்ட் ஐடென்டிஃபை மட்டுமா பண்ணுது, கிடையாது, அந்த சர்க்யூட்டையே பிரேக் பண்ணுது. அடுத்ததா சென்ஸ் த ஃபால்ட் அண்ட் பிரேக் த சர்க்யூட். எஸ், அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஃபால்ட்டையும் சென்ஸ் பண்ணுது, சர்க்யூட்டையும் பிரேக் பண்ணுது. ஓகே, சேம் ஆஸ் ரிலேன்னு சொல்லக்கூடாது. ரிலேன்றது என்ன பண்ணும், திரும்ப ரீக்ளோஸ் ஆகும். ஓகேயா. ஸோ ஆக்சுவலா இந்த ரிலே செட்டப்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரீக்ளோஸ் பண்ண முடியும். ஆனா இங்க ஃபியூஸ்ன்றது ரீக்ளோஸ் ஆகாது. ஒன் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா we need to replace the fuse. அடுத்ததா நெக்ஸ்ட் क्वेश्चन. ஸோ இப்போ ட்ரை பண்ணுங்க, பவர் சிஸ்டமோட லாஸ்ட் क्वेश्चन. அடுத்ததா மெஷின்ஸ்குள்ள போயிடலாம். in grounding the enclosure is connected to the wire. ஸோ என்னோட மூடிய சுற்று டேஷுடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் சார், இந்த கிவன் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்களேன். எஸ், இந்த கிவன் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, சரி இப்போ ஒரு மெஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மெஷினோட பாடி, அவுட்டர் பாடி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் என்க்ளோசர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் அவுட்டர் பாடி. என்க்ளோசர் இல்லைன்னா அவுட்டர் பாடி. ஒரு மெஷினோட அவுட்டர் பாடிக்கு பேர் தான் என்க்ளோசர். ஸோ இந்த அவுட்டர் பாடியை நீங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு மெஷினோட அவுட்டர் பாடி இஸ் கனெக்டட் டு த கிரவுண்ட். கரெக்டா. ஸோ ஒரு கிரவுண்டிங்கிறது இதுக்கு தான் அதோட பேர். ஆக்சுவலா இதுக்கு பேர் தான் கிரவுண்டிங். நீங்க பார்த்தீங்கன்னாலே இருக்கும், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதோட பாடியில இருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டு போயிட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிரவுண்டிங். ஸோ இந்த கிரவுண்டிங் எதுக்காக பண்றோம், எஸ் என்னோட ஷாக், எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம கிரவுண்டிங் பண்றோம். எஸ், இது கிரவுண்டு. ஓகே, உங்களுக்கு சிம்பிள் தான்ப்பா. நீங்க டிஏ படிக்கிறீங்க, பவர் சிஸ்டம் படிக்கிறீங்கன்னா ஏஇயோட பவர் சிஸ்டமும் டிஏவோட பவர் சிஸ்டமும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்க ஏஇ திங்ஸை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு டிஏல இருக்கிற பவர் சிஸ்டம் போட முடியும்னா கஷ்டம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு அடிஷ்னல் திங்ஸ் இந்த கிரவுண்டிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸ், அந்த திங்ஸ் ஆஃப் லைட்னிங் அரஸ்டர்ஸ், ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஜென்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் இருக்காது. ஆனால் ஏஇ லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற நிறைய ஸ்கின் எஃபெக்ட், ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் நிறைய கண்டென்ட் படிப்பீங்க. ஆனால் இதில் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா.
ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. அதுக்கு தான் கொஷின் பேப்பர் நீங்க பார்க்கணும். ஓகே, சிலபஸ் பாருங்க, அடுத்ததான் அந்த கொஷின் பேப்பர் பாருங்க, அடுத்ததான் நம்ம இன்ஸ்டியூட்ல அதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோமான்னு பாருங்க. ஸோ கண்டிப்பா அப்படி இருந்தா கண்டிப்பா ஸோ உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெகுலேஷன் நம்ம கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ ரெகுலேஷன்ன்றது என்ன? ரெகுலேஷன் அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் அதிகமா இருந்தா என்ன வரும், கம்மியா இருந்தா என்ன வரும்? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறாங்கப்பா. ஓகேயா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கணுமா கம்மியான ரெகுலேஷன்ஸ் இருக்கணுமா? ஒரு குட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கம்மியான ரெகுலேஷன்ஸ் இருக்கணுமா அதிகமான ரெகுலேஷன்ஸ் இருக்கணுமான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரெகுலேஷன்ஸ்ன்றது என்னன்னா அதோட நோ லோட் வோல்டேஜுக்கும் ஃபுல் லோட் வோல்டேஜுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேயா, நோ லோட் வோல்டேஜ் என்ன? லோடே கனெக்ட் பண்ணல, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில நீங்க லோடே கனெக்ட் பண்ணாதப்ப 440 வோல்ட் இருந்துச்சு. ஓகேயா, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில வித்தவுட் லோட்ல 440 இருந்துச்சு. ஸோ லோட கனெக்ட் பண்ண உடனே வித் லோட்ல 300 வோல்ட்டா குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். 300 வோல்டேஜா குறைஞ்சதுன்னா அப்போ கண்டிப்பா இது ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மரா கிடையாது. ஓகேயா, ஸோ நீங்க லோட கனெக்ட் பண்றப்போ உங்களுக்கு வோல்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா அது ஒரு குட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேயா, ஒரு குட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்பவுமே என்ன இருக்கணும்னா இட் மஸ்ட், அதாவது அதோட வோல்டேஜ் டிராப்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். நீங்க எவ்வளோ பவர் எடுத்தாலுமே என்னோட வோல்டேஜ் சேமா இருக்கணும். அப்படி சேமா இல்லைன்னா அந்த லோட் ப்ராப்பரா ஒர்க் பண்ணாது. ஒரு லோட் ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும்னாலே அதுக்கு கிடைக்க போற வோல்டேஜ் ரேட்டட் வோல்டேஜா இருக்கணும். 440னா 440 இருக்கணும். அதுக்கு கீழே நீங்க கொடுத்தீங்கன்னாலே அந்த லோடு ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியாது. அப்ப தேர்ஃபோர் என்னோட லோடுக்கு ரேட்டட் வோல்டேஜ் வரணும். ஓகே, அப்போ என்னோட ஃபுல் லோட் வோல்டேஜ்ன்றது எப்பவுமே இட் இஸ் நியரர் டு நோ லோட் வோல்டேஜுக்கு இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, நோ லோட் வோல்டேஜ் 440, ஆனா ஃபுல் லோட் வோல்டேஜ் 300. ஓகேங்களா, அப்ப இந்த கேஸ்ல நீங்க ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் மோர் ரெகுலேஷன். ஓகேயா, சோ இது ஒரு அதிகமான ரெகுலேஷன். சோ இது ரெகுலேஷன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோமா? நாட் ப்ரிஃபர்டு. ஓகேங்களா, சோ இந்த ரெகுலேஷன்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். சரிங்களா, புரியுது இல்லப்பா? ஸோ எப்பவுமே வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் லெஸ் ரெகுலேஷன்ஸ். எதுக்காக லெஸ் ரெகுலேஷனை ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ரெகுலேஷன்ஸ் கம்மியா இருந்தாதான் என்னோட வோல்டேஜ் ட்ராப் கம்மியா இருக்கும். ஓகேயா, லெஸ் ரெகுலேஷன் லெஸ் வோல்டேஜ் ட்ராப். திஸ் இஸ் த பாயிண்ட். ஓகே, அப்ப இருக்கிறதுல எது கம்மி? 1% தான் கம்மி. அடுத்ததான் நெக்ஸ்ட் போலாம். ஹை ரெசல்யூஷன் லோ எஃபிஷியன்சி. ஹை ரெகுலேஷன், ஆமா, ஹை ரெகுலேஷன் லோ எஃபிஷியன்சி. அடுத்தது the main purpose of using core, டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்குல்ல, அதை பயன்படுத்துறதுக்கு என்ன ரீசன்? டிரான்ஸ்ஃபார்மர்ல இப்ப நம்ம பார்த்தோமே, இந்த இதுக்கு பேரு தான் கோர். கரெக்டா, இந்த ஒரு மெட்டல் பாடி இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் கோர் அப்படின்னு சொல்றோம். இதோட பர்பஸ் என்ன? டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம எனர்ஜி பிரைமரிக்கு தான் கொடுப்போம். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் we give energy to the primary. இப்போ இந்த எனர்ஜி எங்க போக போகுது? செகண்டரிக்கு போக போகுது. கரெக்டா, இப்போ இந்த எனர்ஜி செகண்டரிக்கு போக போகுது. எப்படி போக போகுதுன்னா through the flux lines. ஓகேயா, so through the flux lines. ஓகேயா, ஸோ இப்போ பவர் என்னோட ஃப்ளக்ஸ் வழியா தான் பிரைமரில இருந்து செகண்டரிக்கே போகும். ஓகே, அப்போ எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஃப்ளக்ஸ் செகண்டரிக்கு போச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ வோல்டேஜ் அதிகமாக கிடைக்கும். கரெக்ட் தானே? அப்போ செகண்டரியில் அதிகமாக வோல்டேஜ் கிடைச்சா இட் இஸ் குட் தானே? அப்போ அதை நம்ம எப்படி கொண்டு வர்றது? அப்போ ஃப்ளக்ஸை எப்படி என்னால் அதிகமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணது? ஃப்ளக்ஸ்ன்றது அதோட மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ எப்போ உங்களுக்கு ரிலக்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கோ, ஒரு கோர் மெட்டீரியல்ல எதுல ரொம்ப ரிலக்டன்ஸ் கம்மியா இருக்கோ அதுல ரொம்ப ரொம்ப அதிகமான ஃப்ளக்ஸ் போகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் சிலிகான் ஸ்டீல். ஓகேயா, ஸோ சிஆர்ஜிஓ ஸ்டீல். பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ல எல்லாம் நம்ம சிஆர்ஜிஓ தான் யூஸ் பண்ணுவோம். சிலிகானை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்.
ஓகேங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம், ஸோ எந்த ஒரு ஸ்டீல் மெட்டீரியலுக்கு ரொம்ப கம்மியான ரிலக்டன்ஸ் இருக்கோ அதில் அதிகமான பவர் போகும். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, பிரைமரியில் இருக்கிற என்னோட ஃப்ளக்ஸை செகண்டரிக்கு கொண்டு போகணும். அப்போ அதுக்காக தான் என்னோட கோர் இருக்கான். அப்போ அந்த கோருக்குன்ற ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும்னா ரொம்ப கம்மியான ரிலக்டன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? சுரேஷ் கோ பி ஏ கரெக்டு. சுஜி ஆனால் இது பி கிடையாது, ப்ரிவென்ட் எடி கரண்ட் லாஸ் கிடையாது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் மெயின் பர்பஸே என்னன்னா லாஸ் கிடையாது, லாஸஸ்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி தான். ஸோ பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க பாருங்க. ஆக்சுவலாக சுஜி ஒரு திங்கு, ஸோ எப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரிலக்டன்ஸ் அதிகமாகுதோ அப்போ லாஸஸும் கம்மியாயிடும். எடி கரண்ட் லாஸஸ் கம்மியாக தான் இருக்கும் when compared to the silicon steel and CRGO. நீங்கள் இப்போ ரெண்டு ஸ்டீலை கம்பேர் பண்ணலாம், CRGO. ஓகேயா? CRGOன்றது இட் இஸ் a good steel அப்படின்னு சொல்லுவோம், குட் when compared to the steel. அதாவது இதுக்கு ரொம்ப லெஸ் ரிலக்டன்ஸ் தான் இருக்கும். ஓகேயா? இதுக்கு லெஸ் ரிலக்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மோர் ரிலக்டன்ஸ் இருக்கும் when compared to அதை விட. ஓகேயா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have high hysteresis loss நடக்கும். ஓகேயா? இதில் பார்த்தீங்கன்னா low hysteresis losses தான் நடக்கும். எடி கரண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலிக்கான் ஸ்டீலில் வந்து சிலிக்கான் ஆட் பண்ணதுனால எடி கரண்ட் லாஸஸ் குறையும். ஓகேயா? ஒரு ஸ்டீலில் சிலிக்கானை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா எடி கரண்ட் லாஸஸ் குறைஞ்சிருக்கும். புரியுதா? இப்போ உங்களுக்கு இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, த மெயின் பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக, இந்த ஃப்ளக்ஸை பிரைமரியிலிருந்து செகண்டரிக்கு கொண்டு போகணும். ஸோ அதுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அந்த கோருக்கு ரொம்ப கம்மியான ரிலக்டன்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய ஃப்ளக்ஸை கொண்டு போக முடியும். ஓகேயா? ஸோ என்னோட மெயின் பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய ஃப்ளக்ஸை செகண்டரிக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, இட் ரெடியூசஸ் த ரிலக்டன்ஸ். கரெக்டா? இட் ரெடியூசஸ் த ரிலக்டன்ஸ். இதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், கோரோட மெயின் பர்பஸ். அடுத்ததா, வாட் இஸ் த லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்? லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரியணும்ப்பா. லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்ன்றது என்னன்னு தெரியாம அதை எப்படி அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதை என்னால் சொல்ல முடியாது. ஓகேயா? இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோமா, டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் பர்பஸே என்னன்னு சொன்னேன், பிரைமரியில் இருக்கிற அந்த ஃப்ளக்ஸை செகண்டரிக்கு கொண்டு போகணும், பிரைமரியில் இருக்கிற அந்த எனர்ஜியை செகண்டரிக்கு நம்ம கொண்டு போகணும். திஸ் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். Okay, this is primary winding and it is secondary winding. ஓகே, ஒரு ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், டைரக்டா பிரைமரியையும் செகண்டரியையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுவோம்னா என்னோட எனர்ஜியை பிரைமரியிலிருந்து கொண்டு போயிட்டு செகண்டரிக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஃப்ளக்ஸ் பிரைமரியில் இருக்கிற எனர்ஜியை செகண்டரிக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் as யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். ஓகே, அடுத்ததா ஒரு சில ஃப்ளக்ஸ் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்னா, சார் ஃப்ளக்ஸ் வருவான் ஆனா அவன் செகண்டரி வயர் வரைக்குமே போக மாட்டான், பிரைமரியிலேயே ரொட்டேட் ஆயிடுவான். ஓகே, செகண்டரி வரைக்குமே போக மாட்டான், பிரைமரியிலேயே ரொட்டேட் ஆயிடுவான். அவன்லாம் லீக்கேஜ். சார் இந்த ஃப்ளக்ஸ் எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாது, பவரை டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ணாது, இவன் ஃபுல்லாவே வேஸ்ட் தான். கரெக்டா? ஸோ இப்போ திஸ் இஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ். ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் இந்த லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், டோட்டல் ஃப்ளக்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? டோட்டல் ஃப்ளக்ஸ்னா இட் இஸ் அ அடிஷன் ஆஃப் லீக்கேஜ் பிளஸ் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? என்னோட டோட்டல் ஃப்ளக்ஸ்ன்றது தட் இஸ் அ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் பிளஸ் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கேட்குறாங்க, லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றது மட்டும் கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ நம்ம வரலாம், இந்த கொஸ்டினுக்கு வரலாம். இந்த ஃப்ளக்ஸ்ன்றது இப்போ தானே பார்த்தோம், ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்பா, ஒரு மெஷினில் ஃப்ளக்ஸ்ன்றது அதோட மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸையும் அடுத்ததா அதோட ரிலக்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் magneto-motive force by reluctance. இந்த இடத்துல ரிலக்டன்ஸ் ஆப்ஷன்ல இருக்கா, இந்த இடத்துல ரிலக்டன்ஸ் ஆப்ஷன்ல இருக்கா? சார் இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா இவனை நீங்க லீக்கேஜ்னு கூட எழுதிக்கலாம்.
ஸோ இதுக்கு நீங்கள் லீக்கேஜ்னு எழுதினாலும் ஒன்று தான், யூஸ்ஃபுல்னு எழுதினாலும் ஒன்று தான். ஏன்னா லீக்கேஜ் ஃப்ளக்ஸுக்கும் இது பொருந்தும், யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸுக்கும் இது பொருந்தும். ஏன்னா ஃப்ளக்ஸ்ன்றது தட் இஸ் மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் பர் ரிலக்டன்ஸ். இப்போ ரிலக்டன்ஸ் ஆப்ஷன்ல இருக்கான்னா கிடையாது. அடுத்ததான் நெக்ஸ்ட், இப்போ என்னப்பா பண்ணலாம் இதுக்கு நம்ம? அடுத்து நமக்கு என்ன தெரியும்? மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது எப்பவுமே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட் அப்படின்னு எழுதுவோம், கரெக்டா? ஸோ என்னோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட்னு எழுதுவேன். ஸோ டிவைடட்ல ரிலக்டன்ஸ் இருக்கு. அப்போ தேர்ஃபோர் ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, இது வந்து ஃப்ளக்ஸ் எல்லா ஃப்ளக்ஸுக்கும் பொருந்தும், லீக்கேஜ் ஃப்ளக்ஸுக்கும் பொருந்தும், யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸுக்கும் பொருந்தும். ஆனா இங்க கேட்கறது லீக்கேஜ் ஃப்ளக்ஸ், தட்ஸ் இட். ஓகே, அப்போ திஸ் இஸ் லீக்கேஜ்னு நான் சஃபிக்ஸ்ல எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் இஸ் directly proportional to the Ni and inversely proportional to the reluctance. அப்போ இதுல என்ன இருக்கு பாருங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கா? ஆப்ஷன்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிடையாது, ரிலக்டன்ஸ் கிடையாது. அப்போ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் என்னோட ஆப்ஷன்ல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ கரண்டோட டிபெண்ட் பண்ணி இருக்கு, தட்ஸ் இட். கரெக்டா? அப்போ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டிபெண்ட்ஸ் ஆன் நாட் த வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணல, ஃப்ரீக்வன்சியும் டிபெண்ட் பண்ணல, ஸோ என்னோட மியூச்சுவல் ஃப்ளக்ஸையும் டிபெண்ட் பண்ணல, என்னோட லோட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதாவது நீங்கள் அதிகமான லோட் கரண்ட்டை கொடுக்குறீங்கன்னா, இப்போ சிம்பிளாக சொல்கிறப்பா, ஏன் மியூச்சுவல் ஃப்ளக்ஸ்னு கூட ஒரு டவுட் வரலாம், ஏன் மியூச்சுவல் ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணலன்றதுக்கு சொல்கிறேன். இப்போ லோட் கரண்ட் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், லீக்கேஜும் அதிகமாகும், யூஸ்ஃபுல்லும் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ லோட் கரண்ட் அதிகமாகுதுன்னா லீக்கேஜும் அதிகமாகும், யூஸ்ஃபுல்லும் அதிகமாகும். லோட் கரண்ட் குறையுதுன்னா லீக்கேஜும் குறையும், யூஸ்ஃபுல்லும் குறையும். இதில் எங்கே அந்த மியூச்சுவலை பற்றி பேசியிருக்காங்க? கரெக்டா? இதில் மியூச்சுவல்ன்ற வார்த்தையே சம்பந்தம் இல்லை. ஓகேயா? அப்போ ஃபார் திஸ் கொஷின் இட் இஸ் சி, இது இம்பார்ட்டன்ட் கொஷின், ஆல்மோஸ்ட் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு ஈஸி கொஷின் தான், பேசிக் கான்செப்ட் தான். ஓகே, அடுத்ததான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு விஷயம் இதை ரெகுலராக சொல்லுவோம், டிரான்ஸ்ஃபார்மரை நடத்துகிற முதல் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைமரி செகண்டரி இருக்குல்லப்பா, நீங்கள் ஒரு பிரைமரியில் ஒரு ஒயரை எடுத்துக்கங்களேன், அந்த ஒரு ஒயரில் இருக்கிற அதே வோல்டேஜ் தான் செகண்டரியில் இருக்கிற ஒரு ஒயர்லையும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் அப்போ பிரைமரி வந்து 440ன்னா செகண்டரி 1110ன்னு சொல்கிறோமே, அது எப்படி வருது? இங்கே இருக்கிற ஒரு ஒயரில் இருக்கிற வோல்டேஜ் 10 வோல்ட்டுன்னா இங்கே இருக்கிற அதே வோல்டேஜ் தான் இருக்கும் செகண்டரிலையும். ஆனால் நமக்கு ரேட்டிங் தெரியும், திஸ் இஸ் லெவல் கேவி 440 பார் லெவல் கேவி டிரான்ஸ்ஃபார்மர். புரியுதா? இது பிரைமரி 440 வோல்ட், செகண்டரி லெவல் கேவி இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதெல்லாம் நீங்க போய் பார்க்குறப்போ பிரைமரியில் இருக்கிற ஒரு டன் ஓகே, ஒரு டன்னா 2 கண்டக்டர்னு அர்த்தம். ஓகே, ஒரு டன் அப்படின்னா தட் இஸ் 2 கண்டக்டர்ஸ். ஸோ இப்படி கனெக்டாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் 1 டன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் நான் இதை உங்களுக்கு ஒரு ஒயர் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகேயா? அப்போ இஎம்எஃப் in the primary per ton and EMF in the secondary per ton is always same. ஆனா நமக்கு என்ன தெரியும், இங்க 440 வோல்ட் இருக்கும், இங்க லெவல் கேவி இருக்கும். அது எப்படி பாசிபிள்னா, சார் இங்க வந்து 44 கண்டக்டர் இருக்கும், n = 44. ஓகேயா? அப்ப 44 × 10, ஏன்னா ஒரு கண்டக்டருக்கு 10 வோல்ட் வருது, அப்ப 44 கண்டக்டருக்கு 440 வோல்ட் வந்திருக்கும். அப்ப இங்க எவ்வளவு கண்டக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 111 கண்டக்டர் இருக்கும். ஸோ 111 கண்டக்டரை 10 வோல்ட்டால மல்டிப்ளை பண்றப்ப 1100 வோல்ட். ஸோ ஆக்சுவலா அப்போ 1111 கண்டக்டர் இருக்கணும், அப்படி பண்ணாதான் நமக்கு லெவல் கேவின்னு வரும். கரெக்டா? ஸோ புரியுதா? அப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி செகண்டரின்றது வேற வேற வோல்டேஜ் தான் இருக்கும். ஆனா டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில இருக்கிற ஒரு கண்டக்டரோட வோல்டேஜும் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில இருக்கிற ஒரு கண்டக்டரோட வோல்டேஜும் சேமா தான் இருக்கும். EMF per turn in the primary is equal to the EMF per turn in the secondary. ஓகே, ஆக்சுவலா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது TNEB-லயே முன்ன உங்களுக்கு AE எக்ஸாம்ஸா நடத்திருந்தப்ப கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன? EMF per turn in primary is equal to EMF per turn in secondary. அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின். So a 200 kVA transformer has a iron loss. So iron loss நம்ம PI அப்படின்னு எழுதுவோம், that is 1 kilowatt. அடுத்ததா காப்பர் லாஸ் கொடுத்திருக்காங்க, that is PCU.
ஓகேங்களா. காப்பர் லாஸ் இஸ் 4 கிலோவாட். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. இதுதான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எந்த கேவிஏல நடக்கும்? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கேவிஏ. ஓகேயா. ஸோ அப்போ இது எப்படி கண்டுபிடிப்போம்னா த கேவிஏ ரேட்டிங் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிஐ டிவைடட் பை பிசியூ. ஆக்சுவலாக இது ஒரு டெரிவேஷன். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாஸில் ஒரு டெரிவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் த டெரிவேஷன்ல இருந்து தான் இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேயா. அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. த கேவிஏ ரேட்டிங் இஸ் 200. அடுத்ததா ஐரன் லாஸ் இஸ் 1 டிவைடட் பை 4. அப்போ 200 இன்டூ ரூட் ஆஃப் 1/4 என்ன? தட் இஸ் 1/2 வரும். 4 ரூட் எடுக்கிறப்ப 2. வாட் இஸ் 100 kVA? இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க டிரான்ஸ்ஃபார்மரை 100 kVAக்கு லோட் பண்றீங்க. அப்படி லோட் பண்றப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சில வேலை செய்யுது. அதுதான் அதிகபட்ச திறன். அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அதிகபட்ச திறன் தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஓகேயா. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமா எஃபிஷியன்ட்டா எப்போ இருக்கும்னா 100 kVAன்ற லோடை நீங்க கனெக்ட் பண்றப்ப தான். ஓகே. The load taken by an alternator depends on dash of its rotor. Yes. லோடுன்றது என்னப்பா? லோடுன்றது கண்ட்ரோல் டார்க்கா டிஃப்ளெக்டிங் டார்க்கா? ஆக்சுவலா இதெல்லாம் நேற்று நான் மெஷர்மெண்ட்ல சொல்லியிருந்தேன். டிஃப்ளெக்ஷன் டார்க்கு, கண்ட்ரோல் டார்க்கு இப்படின்ற 2 டார்க்கு மெஷின்ல கிடையவே கிடையாது. இது மெஷர்மெண்ட்ல இருக்கு. ஓகே. இது அட்வான்ஸ்மெண்ட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஓகே. அப்ப சிம்பிளாவே தெரியுது. தட் இஸ் டிரைவிங் டார்க். டிரைவிங் டார்க்னா என்னன்னா இப்போ ஒரு மோட்டார் இருக்கு. ஓகே. திஸ் இஸ் மோட்டார். ஸோ இப்போ இந்த மோட்டார் ஒரு லோடு இருக்கு. இது கரெக்டா? எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மோட்டார் இந்த லோடை டிரைவ் பண்ணுது. கரெக்டா? இட் இஸ் டிரைவிங் த லோடு. டிரைவிங் த லோட்னா என்ன அர்த்தம்? அந்த லோடை வந்து ஆப்ரேட் பண்ணுது. ஓகே. ஸோ இது எப்பவுமே டிரைவிங் டார்க்கை பொறுத்தது தான். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் பா. A 50 Hz alternator will run at a greatest possible speed. ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களாம் 50 Hz. ஸோ என்னோட எந்த போல் இருக்கிறப்போ அதோட ஸ்பீடு லார்ஜா இருக்கும். This is highest speed அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? n is equivalent to 120 f divided by p. ஓகேயா. ஸோ அப்போ எனக்கு போல்ன்றது மினிமமா எவ்வளோவா இருக்கும்? போல்ன்றது மினிமமா எவ்வளவு இருக்க முடியும்? மோனோபோல் டைபோல்னு ஒரு கான்செப்ட் கூட நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் சிம்பிள் தான். என்ன கேட்குறாங்க? The alternator will run at greatest possible speed. ஸோ அந்த ஆல்டர்னேட்டர் அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஸ்பீடுன்றது ரொம்ப ரொம்ப லார்ஜராக இருக்கணும். ஓகேயா. அப்போ ஸ்பீடுன்றது ரொம்ப ரொம்ப லார்ஜராக இருக்கணும்னா போல்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்மாலராக இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான போலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக? அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடு கிடைக்கும். பட் அதுக்காக நான் ஒரு போலை ப்ரிஃபர் பண்ண முடியுமான்னா மோனோபோல்ன்றது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். Actually, in universe, single pole does not exist. அதாவது நீங்க நார்த் போல் மட்டும் இருக்கு, என்கிட்ட நார்த் இருக்கு, என்கிட்ட சவுத் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு மேக்னெட் வாங்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைடு நார்த்தா இருந்துச்சுன்னா அடுத்த சைடு சவுத்தா தான் இருக்கும். நீங்க இதை உடைச்சிட்டா இப்போ இதுல என்கிட்ட நார்த்து தான் இருக்கு, சவுத் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே. ஒருவேளை நீங்க அதை உடைச்சாலுமே என்ன ஆகும்னா அது ரெண்டா பிரியும். அதுல ஃபர்ஸ்ட் நார்த்தாவும் இது சவுத்தாவும் பிரியும். ஓகே. அப்போ ஒரு மேக்னெட்னாலே அது டைபோல் தான். ஓகே. 2 போல் தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் அதை உடைச்சாலும் சரி உடைக்கலனாலும் சரி 2 போல் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ சவுத்தை நான் உடைச்சிட்டேன்னா அப்போ வராதானா? எஸ், கண்டிப்பாக ஒரு சைடு நார்த்தாகவும் அதர் சைடு சவுத்தாகவும் இருக்கும். ஓகேயா. ஸோ இப்போ என்னோட மேக்னெட்டிக் போல்ன்றது 2 மட்டும்தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் போல்ஸ் அப்படி கிடையாது. பாசிட்டிவ் போல் தனியாகவும் நெகட்டிவ் போல் தனியாகவும் இருக்க முடியும். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம ஃபிசிக்ஸில் +1 +2ல நீங்கள் படிப்பீங்க. ஓகே. அப்போ கண்டிப்பாக the P must be so the P must be 2. போல்ஸ் வந்து கண்டிப்பா 2 தான் இருந்திருக்கணும். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃப்ரீக்வன்சி இஸ் வாட்? 50
போல் வந்து 2 அடிச்சிங்கன்னா தட் இஸ் 60, ஆரஞ்சு 30, ஸ்பீடு ஆமாம் ஆக்சுவலாக ஸ்பீடே கேட்கல, ஒரு வேளை ஸ்பீட் கேட்டிருந்தாங்கன்னா ஆரஞ்சு 30, ஸோ 3000 ஓகே. ஹையஸ்ட் பாசிபிள் ஸ்பீட். ஸோ ஆக்சுவலாக இந்த ஹையஸ்ட் பாசிபிள் ஸ்பீட் எங்கே இருக்கும்னா டர்போ ஆல்டர்னேட்டர்ஸில் இருக்கும். ஓகேயா. ஸோ எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுதுன்னா திஸ் இஸ் த டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹையஸ்ட் ஸ்பீடுன்றது எப்பவுமே ரொம்ப கம்மியான போல்ஸை கொண்டிருக்கிற ஒரு மோட்டராக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் 2. ஓகே. P வந்து 2-ஆ இருந்தால் மட்டும்தான் ஹையஸ்ட் ஸ்பீட் பாசிபிளாக இருக்க முடியும். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வோல்டேஜ் ஜென்ரேட்டட் பை த ஆல்டர்னேட்டர் ஹேவிங் அ 10 போல்ஸ் அண்ட் ரொட்டேட்டிங் இன் 720 RPM. ஆக்சுவலாக இப்போ பார்த்தோமா ஒரு ஃபார்முலா அதே தான்ப்பா. ஸோ N is equal to 120 into F divided by P. ஸோ இப்போ 120 ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தே ஆர் ஆஸ்கிங் த ஃப்ரீக்வன்சி. போல்ஸ் கொடுத்துருக்காங்க 10 போலாம். அப்போது என்னோட N என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக சாரி ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 720. ஓகே. ஸோ இதுதான் என்னோட கிவன் டேட்டா. ஓகே. என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி எழுதலாம்? ஸோ இந்த 0 போச்சா, அடுத்த ஃப்ரீக்வன்சி F is equal to 720/12 அடித்தா என்னப்பா வரும்? தட் இஸ் 6 into 0 60 ஹெட்ஸ். அப்போ Fன்றது 60 ஹெட்ஸ். கரெக்டா? அப்போ ஃப்ரீக்வன்சி வில் பி 60 ஹெட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்ததா என்ன ஆல்டர்னேட்டர் when the load power factor is unity. ஒரு ஆல்டர்னேட்டர்னான லோடோட பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருக்கும்போது என்ன நடக்கும், ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கிளாஸஸ்ல டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ என்னோட பவர் ஃபேக்டர் லேகிங்காக இருந்தால் என்னப்பா நடக்கும்? ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கும்? இட் இஸ் டீமேக்னடைசிங். ஸோ அடுத்ததா பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருந்தப்போ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் மேக்னடைசிங். சாரி திஸ் இஸ் கிராஸ் மேக்னடைசிங். ஸோ அடுத்ததா பவர் ஃபேக்டர் இஸ் லீடிங்காக இருக்கிறப்போ தான் மேக்னடைசிங். ஏஆர்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க? in alternator power factor is unity, you need to click. ஓகே. this is the cross magnetization. சார் இது வந்து பர்ஃபெக்டா ஒருவேளை உங்களுக்கு 0.8 லேகு இல்லை 0.8 லீடு இந்த மாதிரி கேட்கலாம். அப்போ 0.8 லேகுன்னா என்னப்பா ஆகும்? பார்ஷியலி டிமேக்னடைஸ் ஆகும். this is what partially பாதி டிமேக்னடைஸ், அடுத்ததா பாதி கிராஸ் மேக்னடைஸ். கரெக்டா? பார்ஷியலி டிமேக்னடைஸ், பார்ஷியலி கிராஸ் மேக்னடைஸ்ன்னு சொல்லணும். ஓகே. புரியுது இல்லப்பா? இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? ஸோ ஈஸி தானே. அடுத்ததா எஸ் அடுத்து திரும்பவும் பாருங்க, டர்போ ஆல்டர்னேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. இப்போ தானே பார்த்தோம் டர்போ ஆல்டர்னேட்டர்ன்றது லோ ஸ்பீட்லையா சுத்தம், இதுதான் ஹை ஸ்பீட். வெரி ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிற ஆல்டர்னேட்டருக்கு பேர் தான் டர்போ ஆல்டர்னேட்டர். அதோட ஸ்பீடு ஆல்மோஸ்ட் 3000லேருந்து 3600 RPM வரைக்கும் இருக்கும் ஒரு டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ்ன்றது. ஓகே. ஸோ 3600 RPM வரைக்கும் ரொட்டேட் ஆகும். அடுத்ததா இதுவுமே நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், இண்டக்ஷன் மிஷின்ஸ். இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மிஷின். ஒரு 3-phase slip ring induction motor இருக்கு. A 3-phase slip ring induction motor is feed from rotor side. அதாவது ரோட்டார் சைடில் ஃபீட் பண்ணுறப்போ அதோட வைண்டிங் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்குது. the frequency of stator current. புரியுதாப்பா? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இண்டக்ஷன் மோட்டாரை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டேட்டார் ரோட்டார் 2 போர்ஷன் இருக்கும். ஸோ கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்காதுப்பா, டெஸ்ட் சீரீஸ் தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் வேணால் அதை அரேஞ்ச் பண்ணுறேன், கிராஷ் கோர்ஸையும் டெஸ்ட் சீரீஸும் வேணால் மேட்ச் பண்ணி இன்னொரு திங்காக கொடுக்குறேன். ஸோ நான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். வில் பி நைட்டு அந்த மாதிரி உங்களுக்கு நாளைக்கு கிளாஸஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ஓகே. திஸ் இஸ் ஸ்டேட்டார்,
நெக்ஸ்ட் இது ரோட்டார். கிராஷ் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதில். ஓகே, டெஸ்ட் டிஸ்கஷனோட சொல்யூஷன்ஸ் இருக்கும், வீடியோ சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ பவர் என்ன ஆகும்னா என்னோட ஸ்டேட்டார்ல இருந்து தான் ரோட்டாருக்கு போகும். இண்டக்ஷன் மிஷின்ல இது ஒரு இண்டக்ஷன் மோட்டார். இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பவர் இஸ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன். ஆல்ரெடி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ படிங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஆமாப்பா, கண்டிப்பாக ஏஇ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் டிஏ எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கொஷின் தான் இருக்குது. ஏஇக்கு நமக்கு நிறைய கொஷின் இருக்குது. ஸோ அதனால இதை ஒன்று மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அப்படி தான், அதனால தான் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 60 கொஷின்ஸ் முடிஞ்சிருது. ஸோ நான் மேபி நாளைக்கு வேணும்னா ஏஇ எடுத்துகிட்டு வர்றேன். அடுத்து இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு வேணா திரும்ப டிஏ முடிச்சுட்டா அவ்வளோதான். டிஏ கொஷின்ஸ் முடிஞ்சிருது அவங்களுக்கு. அப்புறமா ஏஇ தான். ஓகே, இப்போ என்னோட மிஷினை பொறுத்த வரைக்கும், என்னோட இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கு போகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ரோட்டார் கரண்ட் இருக்கு பாருங்க, ரோட்டாரில் கிடைச்ச இஎம்எஃப் ஓகே ஸ்டேட்டார்லேருந்து தான் கிடைச்சிருக்கும். ஸ்டேட்டார்லேருந்து தான் பவர் வந்து ரோட்டாருக்கு போயிருக்கும். அப்படி கிடைச்ச இந்த இஎம்எஃப்ன்றது எதை டிபெண்ட் பண்ணதுன்னா கண்டிப்பாக இந்த ரோட்டாரோட ஸ்பீடை டிபெண்ட் பண்ணதுப்பா. ஓகேயா? ஸோ என்ன மீன் பண்றேன்னா ரோட்டார் ஸ்டாண்ட் ஸ்டில் நிலையா இருக்கிறப்போ ரொம்ப அதிகமான இஎம்எஃப் வரும். ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ரோட்டார்ல இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேயா? அட் ஸ்டாண்ட் ஸ்டில்னா என்ன அர்த்தம்னா ரோட்டாரோட ஸ்பீட் இஸ் 0. ஸோ மோர் இஎம்எஃப். ஸோ இப்போ ரோட்டாரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இஎம்எஃப் குறைஞ்சிரும். ஓகேயா? ஸோ இப்போ இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம்? எஸ், இதை வந்து ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை கொடுத்து நம்ம ரிலேட் பண்ணலாம். ஏன்னா ஸ்பீடும் ஸ்லிப்பும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்லிப்புன்றது தட் இஸ் என்எஸ் மைனஸ் என்ஆர் டிவைடட் பை என்எஸ். அப்போ என்னோட ஸ்பீடும் ஸ்லிப்பும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? அப்போ therefore இது எப்படி எழுதலாம்னா the frequency of stator current ஸோ ஆக்சுவலாக த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்டேட்டார் கரண்ட்னு சொல்லியிருக்க கூடாது. இந்த கொஷினே தப்பு. ரோட்டார் கரண்ட் தான். ஓகேயா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்டேட்டார் கரண்ட்ன்றது அதே ஃப்ரீக்வன்சி தான். ஓகேயா? இந்த இடத்துல ரோட்டார்னு தான் வரணும். ஓகேயா? த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டார் கரண்ட் that is slip times of frequency. Okay, this is slip times of frequency, SF. So supply frequency நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ஒருவேளை இருங்க அது. ஸோ என்ன கேட்குறாங்க? the frequency of கரண்டின் ஃப்ரீக்வன்சி ஆனது ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டால் ஸ்டேட்டார் கரண்டின் ஃப்ரீக்வன்சி ஆனது. ஆமாம், ஒருவேளை இங்கே உங்களுக்கு அது ஸ்டேட்டார் கரண்ட்டே கேட்குறாங்கன்னா இது பாருங்க, ஒருவேளை இது ஸ்டேட்டார் கரண்ட்டே இருந்தாங்கன்னா சப்ளை ஃப்ரீக்வன்சின்னு போட்டுக்கலாம் அது. ஓகேங்களா? ஸோ இதுவே ரோட்டாராக இருந்துச்சுன்னா, ரோட்டார் கரண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா அப்போ எஸ்எஃப். ஓகேயா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த ரோட்டார் கரண்ட். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்டேட்டார் கரண்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுவாக 99% கொஷின் இதுதான் கேட்பாங்கப்பா. ஸோ மேபி இந்த கொஷின் மிஸ்டேக்கனாக இருக்கலாம். மிஸ்டேக்கனில் இருந்தாலும் இதுக்கு ஸ்லிப் ஃப்ரீக்வன்சி சப்ளை ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். இதுக்கான ஆன்சர் வந்து சப்ளை ஃப்ரீக்வன்சி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்ததான் an induction motor when started on a load does not accelerate up to the full speed. அதாவது ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை ஸ்டார்ட் செய்யும் போது அதோட ஃபுல் ஸ்பீடுக்கு அது ரொட்டேட் ஆக மாட்டேங்குதான். ஸோ எவ்வளவு தான் ரொட்டேட் ஆகுதுன்னா அதில் 1/7 ஆஃப் ரேட்டட் ஸ்பீட், அதோட மொத்த வேகத்தில் ஸோ 1/7 மடங்குல தான் ரொட்டேட் ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கு பேர் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். திஸ் இஸ் கிராலிங். ஓகேங்களா? ஸோ கிராலிங்னா என்னன்னா the rotor rotates one-seventh of synchronous speed. That is known as crawling. அப்ப clogging னா என்ன? magnetic clocking between
ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் லாக் ஆயிடுறதுக்கு பேரு காகிங் பா. ஓகேங்களா, என்னோட ரோட்டாரும் ஸ்டேட்டாரும் சடனா எப்பயாச்சும் நீங்க பார்த்திருப்பீங்க, லாக் ஆயிடும், ரொட்டேட்டே ஆகாது. ஓகே, சோ அதுக்கு பேரு காகிங். சோ 1/7 ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு கிராலிங். பிளக்கிங்ன்றது இட் இஸ் a பிரேக்கிங் ஓட டைப். ஸோ மெஷினை வந்து நம்ம ஸ்டாப் பண்றோம்ல, அதோட ஒரு டைப் தான் பிளக்கிங். லாக்கிங்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் இஸ் கிராலிங் தான். ஆமா, காகிங் வந்து ரெடியூஸ்டு பை ஸ்கீவிங் சொல்லலாம். அடுத்ததா இங்க கேக்குறாங்க பாருங்க, the slip at which maximum torque occurs in a 3-phase induction motor. ஆக்சுவலா இது நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ல இருக்கும். ST max அப்படின்னு சொல்லுவோம். ST max is equal to R2 divided by X2. So இங்க ST max னா என்ன? slip at which maximum torque occurs. ஸோ மேக்ஸிமம் டார்க் நடக்குது இல்லப்பா, மேக்ஸிமம் டார்க்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் கரெக்டா. அந்த கண்டிஷன் இருக்கிறப்போ அதுக்கு ஸ்லிப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதோட ரெசிஸ்டன்ஸ், ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ், இது ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரோட்டாரோட ரியாக்டன்ஸ். ஸோ இதோட ரேஷியோவை வச்சு ஸோ என்னோட எந்த ஸ்லிப்ல மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ S is equivalent to R2 by X2 கரெக்டா, R2 by X2. அடுத்ததா சிங்க்ரனஸ் மோட்டார் கேன் ஆப்ரேட். சார் சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன? பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இட் கேன் ஆப்ரேட் அட் எனி ஃப்ரீக்வன்சி. இட் கேன் ஆப்ரேட் அட் எனி பவர் ஃபேக்டர். சாரி, ஃப்ரீக்வன்சி கிடையாது. இட் கேன் ஆப்ரேட் at any power factors. Okay, yes, slip வந்து always lesser than 1 தான்ப்பா. ஓகே, ஸோ ஒரு மோட்டாரிங் இருந்துச்சுன்னா, மோட்டார் ஆப்ரேஷன்னா slip is lesser than 1. இது கூட கேட்பாங்க, மோட்டார் ஆப்ரேஷன்னா slip is lesser than 1. பிரேக்கிங்னா slip is greater than 1. நம்ம ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பேரு பிரேக்கிங், அப்போ greater than 1. ஓகே, அப்ப இந்த கேஸ்ல கேக்குறாங்க சிங்க்ரனஸ் மோட்டார் கேன் ஆப்ரேட். சிங்க்ரனஸ் மோட்டார் ஒரே ஒரு மோட்டார் தான்ப்பா, எனக்கு லாகிங் பவர் ஃபேக்டர்லயும் ஆப்ரேட் ஆவாரு, லீடிங் பவர் ஃபேக்டர்லயும் ஆப்ரேட் ஆவாரு, ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர்லயும் ஆப்ரேட் ஆவாரு. ஸோ இந்த சிங்க்ரனஸ் மோட்டார் மட்டும்தான் என்னோட எல்லா டைப் ஆஃப் பவர் ஃபேக்டர்லயும் ஆப்ரேட் ஆகும், லாகிங், லீடிங், யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த கிவன் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. சிங்க்ரனஸ் மோட்டார் கேன் ஆப்ரேட் அட் அ லாகிங் பவர் ஃபேக்டர் ஒன்லி, லீடிங் பவர் ஃபேக்டர் ஒன்லி, யூனிட்டி. ஸோ ஆல் ஆஃப் த அபவ், எல்லா பவர் ஃபேக்டர்லையும் என்னால் சிங்க்ரனஸ் மோட்டாரை ஆப்ரேட் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம ஷேடட் போல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ எஸ், ஷேடட் போல் மோட்டார்ன்றது இண்டக்ஷன் மோட்டார் இருக்குல்லப்பா, இண்டக்ஷன் மோட்டாரோட ஒரு ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா we have less starting torque. ஸோ அடுத்ததா லெஸ் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ என்னோட ஷேடட் போல் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டார்டிங் டார்க்கும் அதோட எஃபிஷியன்சின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான்ப்பா இருக்கும். ஸோ இங்கே பாருங்க எல்லாமே 90 to 95, 80 to 90, 50 to 75 இருக்கா. ஸோ இது ஒன்று தான் நமக்கு 5 to 35. இது நம்ம நோட்ஸ்லேயே இருக்கும். ஸோ இதோட எஃபிஷியன்சின்றது 5லிருந்து 35% தான் அதிகபட்சமாகவே இருக்கும். ஸோ அடுத்ததா யூனிவர்சல் மோட்டார்ன்றதை நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். நம்ம வீட்டில் எல்லாமே மிக்சர் கிரைண்டர் இருக்குல்ல, மிக்சரில் யூஸ் பண்ணுற மோட்டார்ஸ்க்கு பேர் தான் யூனிவர்சல் மோட்டார். யூனிவர்சல் மோட்டார்ன்றதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஏசி சீரீஸ் மோட்டார். ஸோ ஏசி சீரீஸ் மோட்டார்னா என்னன்னா the same construction as DC series motor. DC சீரீஸ் மோட்டாரை போல இருக்கிற ஒரு சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் மோட்டாருக்கு பேர் தான் ஏசி சீரீஸ் மோட்டார். DC சீரீஸ் மோட்டார் மாதிரியே இருக்கிற ஒரு மோட்டார் தான் ஏசி சீரீஸ் மோட்டார். பட் சப்ளையை ஏசி கொடுப்போம். அடுத்ததா அதோட பிரஷஸ்ல எல்லாம் நம்ம சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேயா, இதை ரொம்ப அதிகமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா மிக்சர் கிரைண்டர். நம்ம வீட்டில் மிக்சர் இருக்கா, அதை பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏசி சீரீஸ் மோட்டார், தட் இஸ் யூனிவர்சல் மோட்டார். சீலிங் ஃபேன் மோட்டார்ன்றது எதுப்பா, தட் இஸ் அ இண்டக்ஷன் மோட்டார். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தான் சீலிங் ஃபேன்ல இருக்கு.
ஓகே, எலக்ட்ரிக் கிளாக்ஸ் எல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் நம்ம ஷேடட் போல் மோட்டார்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா the motor that provides high starting torque. எஸ், இண்டக்ஷன் மோட்டாரில் எந்த மோட்டார் ரொம்ப ஹை ஸ்டார்டிங் டார்க்கு கொடுக்கும்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு இண்டக்ஷன் மோட்டார் தான் எனக்கு ஹை ஸ்டார்டிங் டார்க்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹை பவர் ஃபேக்டர்னு கேட்குறாங்கன்னா தட் இஸ் கெப்பாசிட்டர் ரன்னு போடணும். ஓகேங்களா? அதிகமான ஸ்டார்டிங் டார்க்குன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், பவர் ஃபேக்டர்னா கெப்பாசிட்டர் ரன்னு. அடுத்ததா the direction of rotation in induction motor. சார், எப்பவுமே direction of rotation எப்படி தான் நம்மளால மாற்ற முடியும்பா? எஸ், direction of rotation எப்பவுமே நம்மளால எப்படி தான் மாற்ற முடியும்னா by changing the phase sequence. ஓகேங்களா? என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக என்னோட இண்டக்ஷன் மோட்டாரோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை மாற்ற முடியும். ஃப்ரீக்வன்சி மற்ற எல்லாமே தப்பு. இட் இஸ் டி தான். அடுத்ததா இன் ஸ்விட்ச்டு ரிலக்டன்ஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸ்விட்ச்டு ரிலக்டன்ஸ் மோட்டார்ன்றது இட் இஸ் சேம் ஆஸ் சிங்க்ரனஸ் மோட்டார். சிங்க்ரனஸ் மோட்டார் இருக்குல்லப்பா, சிங்க்ரனஸ் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷனை பண்ணுவோம். அதுக்கு நம்ம சப்ளையே கொடுக்க மாட்டோம், ஃபீல்டுக்கு சப்ளையே கொடுக்க மாட்டோம். ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்காம அதோட ரிலக்டன்ஸ் பிரின்சிபல்லையே ஒர்க் பண்ணணும். ஓகேயா? ஸோ அது பர்டிகுலரா என்ன பிரின்சிபல்னா தட் இஸ் வேரியபிள் ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் ரிலக்டன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் போய் சிங்க்ரனஸ் மோட்டாரில் போய் சாலியன் போல் அப்படின்னு ஒரு டைப் இருக்கும். ஓகேயா? சாலியன் போல் சிங்க்ரனஸ் மோட்டாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்கும்னா ரோட்டாரோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இடத்தோட டிஸ்டன்ஸும் அந்த இடத்தோட டிஸ்டன்ஸும் பாருங்க, இங்கே லார்ஜ் டிஸ்டன்ஸ், இங்கே ஷார்ட் டிஸ்டன்ஸ். அப்போ தேர்ஃபோர் வேரியபிள் ரிலக்டன்ஸ் பாசிபிள். புரியுதா? ஸோ என்னோட இது ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஏர் கேப்னு சொல்லலாமா? ஸோ இப்போ எப்பவுமே ஏர் கேப்ன்றது தான் நான் ரிலக்டன்ஸ்னு சொல்லுவேன். ஏர் கேப் இஸ் நத்திங் பட் ரிலக்டன்ஸ். அப்போது எனக்கு வேரியபிள் ஏர் கேப் இருக்கு, ஸோ அதனால வேரியபிள் ரிலக்டன்ஸ் வருது. அதனால என்னோட மெஷின் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். சிம்பிளாக இப்போ இதுக்கு ஒரு கரண்ட் கொடுத்த உடனே இது ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்? இவன் வழியாக போனால் ஈஸி, அதனால இப்படி போகும். அதே மாதிரி இவன் பழியா போனா ஈஸின், அதனால இப்படி போகும். இங்க கொடுக்குற இந்த ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிடைக்கும் வரும், அடுத்து இங்கிருந்து வரும், அடுத்து இங்கிருந்து வரும், அடுத்து இங்கிருந்து வரும், அடுத்து இங்கிருந்து வரும். அப்போ ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸே ரொட்டேட் ஆகுறதுனால அது கூட இருக்கிற ரோட்டாரும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். தட்ஸ் இட். இதுதான் சிம்பிள் ரிலக்டன்ஸ் மோட்டாரோட ஒரு பிரின்சிபல். ஸோ என்னோட ரிலக்டன்ஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் ரிலக்டன்ஸ்ல தான் ஒர்க் பண்ணும். ஸோ இண்டக்டன்ஸ்ன்ற பிரின்சிபல் இங்க வரவே வராது. ஓகேங்களா? ரிலக்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா ரொட்டேட்டே ஆகாது. ஓகேங்களா? இங்க ரிலக்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னு இருந்தா ரொட்டேட்டே ஆகாது. ஏன்னா ரிலக்டன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா எல்லா பக்கத்துல இருந்தும் நான் வந்துக்கலாம். ஏன் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸுக்கு மட்டும் வரணும்னு எந்த இதுவுமே கிடையாது. கரெக்டா? அப்போ வேரியபிள் ரிலக்டன்ஸ் இருக்கிறனால தான் அந்த மோட்டார்ல அந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதோட கோர் ஏரியாவை ப்ரிஃபர் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் போல். கரெக்டா? அந்த போல் ஏரியாவை ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பா. ஸோ த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார். ஸ்டெப்பர் மோட்டாரோட ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன்ன்றது என்னோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்புட் பல்ஸை பொறுத்ததே தவிர மற்ற எதையும் பொறுத்தது கிடையாது. ஓகே, ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்புட் பல்ஸ். ஸோ ஏன்னா நமக்கு நார்மலாக தெரியும் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்பீட் ஆர் ரிலேஷன். ஓகேங்களா? அந்த கரண்ட் சப்ளை இது எல்லாமே கிடையாது. ஓகே, the frequency of input pulse பொறுத்தது. ஆல்மோஸ்ட் 60 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். டிஏல நம்ம இருக்கிற 200 கொஷின்ல 60 கொஷினை முடிச்சிட்டோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸும் நான் உங்களுக்கு ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கப்பா. அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோர் இந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, நம்ம சேனலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் தெரியணும். ஓகேயா? அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த சிலபஸுக்கு உண்டான ஒரு கொஷின் பேப்பர்ஸை பார்க்கணும்.
ஓகே, இந்த கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியணும். ஸோ அதை ரெண்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான்ப்பா நீங்கள் படிக்கணும். அப்போ தான் ஒரு ஐடியாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும். இல்லைன்னா பிளைண்டாக நான் எது சொன்னாலும் நீங்கள் நம்பிடுவீங்க. ஓகே, அப்போது ஒரு எக்ஸாம் படிக்கிற ஒரு ஆஸ்பரண்ட்க்கு இதுதான் சிலபஸ், இதுதான் கொஷின் பேட்டர்ன், இப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ டிஏக்கு கொஷின் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுங்க சார். ஸோ கண்டிப்பாக அது இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம்ல, டிஏ கொஷின்ஸ் தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏஇ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும் டிஏக்கு, கரெக்டாக. அப்போ திரும்பவும் கூட நம்ம நிறைய பண்ணிக்கலாம். ஓகே, ஏஇ பார்த்தீங்கன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 டேஸ் தான் இருக்குது. ஆனால் டிஏக்கு இன்னமும் 2.5 மாதம் 3 மாதம் கிட்டே இருக்குல்ல. அப்போ அந்த 1 month ஆஃப் டைமில் இன்னமும் நிறைய நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்கப்பா. ஸோ அடுத்த ஒரு செஷனில்